சகோதர சகோதரிகளே, கூடியிருக்கிறவங்கள் யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்ல பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய அருமை இரட்சகரான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்ததோடு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் மாத்திரமல்லாமல் என்னுடன் பயணித்து வந்திருக்கக்கூடிய சகோதரர் சுகுமார் அவருடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஆவிக்குரிய ஐக்கியத்திற்காக நான் சார்ந்திருக்கக்கூடிய ஈரோடு சகோதர சகோதரனுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டு இன்றைய நாளின் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். அன்புக்குரியவர்களே, பரிசுத்தவான்கள் ஆவதற்காக அழைக்கப்பட்டு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளாக நம்ம காணப்படுறோம். அப்போ பரிசுத்தவான்களாக ஆவதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோமா, இல்லை பரிசுத்தவான்களாகவே இப்போ நம்ம இருக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லலாங்க? ஆரம்பம் முதலே இப்படி தான் இருக்குங்க, கேள்வியாக தான் இருக்கும். சொன்னால் நம்ம என்ன சொல்லலாங்க? பரிசுத்தவான்களா, பரிசுத்தம் ஆவதற்காக அழைக்கப்பட்டவர்களா? பரிசுத்தம் ஆவதற்காக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளாக நம்ம காணப்படுறோம். அப்போ பரிசுத்தவான்களாக ஆவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, மறைமுகமாக நம்ம எதை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா, நம்ம பரிசுத்தமற்றவர்களாக காணப்படுறோம். அப்போ பரிசுத்தமற்றவர்களாக நம்ம இருக்கும்போது பரிசுத்தவான்களாக மாறணும் அப்படின்னா, தேவன் எப்படி தான் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறாருன்னா, ரொம்ப எளிமை தான். சத்தியத்தினாலே நம்ம என்ன பண்ணணும்னா, பரிசுத்தம் ஆகக்கூடிய சகோதர சகோதரிகளாக நம்ம காணப்படணும். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் அவருடைய எழுத்துக்கள் மூலயமா 2 காரியங்கள் நமக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். ஒன்று பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட வளர வேண்டிய குணங்கள் பற்றி அதில் பதிவு செஞ்சுருக்கிறார். நம்மளுடைய குணமெல்லாம் எப்படி, என்னென்ன குணங்கள்லாம் நம்ம வளர்த்திக்கணும் அப்படின்றத பதிவு செஞ்சுருக்கிறாரு. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட வளரக்கூடாத குணம் அல்லது நம்மக்கிட்ட காணப்படக்கூடாத குணம்ன்றது இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட குணம் நம்ம இடத்துல காணப்படுமா, காணப்படாதுங்களா? நம்மக்கிட்ட தேவன் விரும்பாத குண அதிசயம்னு சொல்லி ஏதாவது இருக்குமா, இருக்காதா? இல்லை என்கிட்ட அந்த மாதிரி எந்த குணமுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. சில குணங்கள், தேவனுக்கு விருப்பம் இல்லாத குணங்கள் கூட பார்த்திங்கன்னா நம்ம இடத்துல காணப்படலாம். அப்போ பொதுவாகவே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாடம் தலைப்பு சகோதரர் என்ன சொன்னாருங்க? பாடத்தலைப்பு சொல்லலை. அப்போ நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு குற்றம் கண்டுபிடித்தல் அப்படின்ற குணாதிசயத்தை குறித்து தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு தலைப்பை பார்த்த உடனேவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதை நம்ம வளர்த்தி கொள்ள வேண்டிய குணமா அல்லது வளர்த்தக்கூடாத குணமா? நன்கு வளரணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா அது தவறு. இது நம்ம இடத்துல காணப்படக்கூடாது அல்லது வளரக்கூடாத ஒரு குணாதிசயமாக இருக்குது. அப்போ இந்த ஒரு குணம் நம்ம இடத்துல காணப்படக்கூடாதுன்னு சொல்லி தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. ஆனால் இந்த ஒரு குணம் நம்ம இடத்துல இன்றைக்கி இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு நம்மளுடைய பதில் என்னவாக இருக்குங்க அப்படின்னா, பாடத்தினுடைய முடிவில் நம்ம அதை குறித்து பார்க்கலாம். அப்போ இந்த ஒரு குற்றம் கண்டுபிடிக்கின்றது நமக்கு நன்கு தெரியும். இது ஒரு தீமையான ஒரு காரியம்தான். அது மாத்திரம் கிடையாது. இந்த குற்றம் கண்டுபிடிக்கிறதுங்கிறது எதை அடையாளப்படுத்துதுன்னா, நியாயம் தீர்க்கிறத அடையாளப்படுத்துறது. ஒருத்தரை பற்றின தீர்ப்புக்குள்ளாக கடந்து போகக்கூடிய ஒரு செயல் தான் இந்த குற்றம் கண்டுபிடித்தல். அப்போ இந்த ஒரு குற்றம் கண்டுபிடித்தல் தேவனால் விரும்பப்படாத ஒரு குணமாக காணப்படுது. அது மாத்திரம் கிடையாது, இந்த குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய குணத்தினுடைய தீமைகள் என்ன, இதை செய்கிறவங்களுடைய மனநிலை என்னவாக காணப்படும், இந்த குற்றம் கண்டுபிடித்ததில் இருக்கக்கூடிய தேவன் ஏன் இதை வெறுக்கிறாரு, இந்த குணத்தை நம்ம இடத்துல இருக்கக்கூடாதுன்னு வெறுக்கிறாருன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அது மாத்திரம் கிடையாது, இந்த குற்றம் கண்டுபிடிக்கிறவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும், இதை காது கொடுத்து கேட்கலாமா, கேட்கக்கூடாதா, இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒரு குணத்தை நம்ம எப்படி மேற்கொள்கிறது, இப்படிப்பட்ட அநேக காரியங்களுக்காக நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையிலிருந்து இதற்குண்டான விடைகளை நம்ம காண இருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இது ஒரு பெரிய பாடம். இது ஒரு பெரிய பாடமாக இருக்கிறதுனால முடிஞ்சளவுக்கு உங்கள் மத்தியில் நம்ம சுருக்கமாக எடுப்பதற்கு நம்ம முயற்சி எடுக்கிறோம். பெரிய பாடத்தை சுருக்கி எடுக்கிறதுனால
நம்மளுடைய புரிந்து கொள்ளுதல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக பாடத்தினுடைய நிறைவாக கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சில கேள்விகளாக தொகுத்து வந்திருக்கிறோம். அப்போ பாடத்தினுடைய முடிவில் இந்த பாடத்துக்கு உண்டான கேள்விகளை நம்ம கேட்டோம் அப்படின்னா எப்போவுமே நமக்கு நன்கு தெரியும், முதல்ல பதிலை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கேள்வி கேட்டால் தான் சரியான பதில் வரும். அதனால் கேள்வியே பதிலே சொல்லாமல் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டால் அது நியாயமாக இருக்காது. அதனால் முதலாவதாக நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளும் சகோதரருடைய எழுத்துக்கள் துணை கொண்டு இந்த குணாதிசயத்தை பற்றி நம்ம முழுசும் பார்த்துருவோம். பாடத்தினுடைய நிறைவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பாடத்தினுடைய மைய கருத்தாக இருக்கக்கூடிய கருத்துக்களை சில கேள்விகளாக தொகுத்துட்டு வந்திருக்கிறோம். அந்த கேள்விக்குண்டான பதில்களை நம்ம என்ன பண்ண போனால் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். அப்போ அந்த கடைசியில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு உண்டான சரியான பதிலை நம்ம சொல்லணும் அப்படின்னா ஆரம்பத்திலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணுங்க, கூர்ந்து கவனிக்கணும். அப்படி கூர்ந்து கவனிச்சாங்களா இல்லையான்றது எப்போ தெரிஞ்சிடும், சொல்லக்கூடிய பதிலிலிருந்து தெரிஞ்சிடும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இந்த கேள்வி எப்படி வரலாம் அப்படின்னா பொதுவாகவும் வரலாம், இல்லை நபர்களை சுட்டி காட்டி கூட கேட்கப்படலாம். ஆகவே நம்ம ஆயத்தமத்தோடு இருக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்குண்டான பாடத்திற்குண்டான ஆதார வசனத்தை வாசித்து நம்ம துவக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 11-12. சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாய் இராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? அன்புக்குரியவர்களே, அப்போ தேவனுடைய வார்த்தைகளை முதலாவது நம்ம எச்சரிக்கப்படுறோம். நம்ம யார் ஒருத்தருக்கு விரோதமாகவும் என்ன பண்ணக்கூடாதுன்னா பேசாதிருங்கள்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ தேவன் எதையெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி சொல்கிறாரோ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் என்ன பண்ணணும், செய்யக்கூடியவர்களாக காணப்படணும். இப்போ கர்த்தர் இயேசு கூட நம்மகிட்ட சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு சொல்லி சொன்னார். போன மாதம் செஞ்சாங்களா இல்லைங்களா, இதே தேதியில் அப்படின்னா செஞ்சோம். ஏன் செஞ்சோம், ஏன் செஞ்சோங்க, செய்ய சொன்னார், அதனால் செஞ்சோம். அப்போ இங்கே வாசிக்கப்பட்ட ஆதார வசனத்தில் நம்ம பார்க்கும்போது இங்கே செய்யுங்கன்னு சொல்கிறாரா செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரா அப்படின்னா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யாருக்கும் விரோதமாகவும் நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ஒருவேளை நம்முடைய உடன் சகோதர சகோதரிகளை நம்ம குற்றப்படுத்தக்கூடியவர்களாக நம்ம காணப்பட்டால் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக செயல்படக்கூடிய சகோதர சகோதரிகளாக நம்ம காணப்படுவோம். அது மாத்திரம் கிடையாது, அப்படிப்பட்ட நியாயப்பிரமாணத்தையே நம்ம குற்றப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். அது மாத்திரம் கிடையாது, ஒரு படி மேலே என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியவர்களாக நம்ம காணப்பட்டோம்னா நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நாம் இருக்க மாட்டோம். மாறாக அந்த நியாயப்பிரமாணத்துக்கு அதிபதியாக நம்ம காணப்படுவோம்னு சொல்லி சொல்கிறார். அதிபதினா எதை அடையாளப்படுத்துங்க, ஓனர்ஷிப், சரிங்களா? அப்போ அந்த கட்டளைக்கு நாம் தான் ஓனர், நம்ம மூலிமா தான் அந்த கட்டளை வந்துச்சு. அதாவது இதை விட பெஸ்ட் சொல்யூஷன் எங்கிட்ட இருக்குது அப்படின்றத வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நம்ம காணப்படுவோம். அதெல்லாம் எப்படி அப்படின்றது பின்பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ இந்த ஒரு குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய குணாதிசயம் அல்லது நியாயம் தீர்க்கக்கூடிய குணாதிசயம், இதை தேவன் ஆதரிக்கிறாருங்களா இல்லைங்களா? நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா ஆதரிக்கிறாருன்னு தான் அர்த்தம். அப்போ ஆதரிக்கிறது கிடையாது. சர்வவல்ல பிதாவாகிய தேவனும் சரி, அவருடைய எழுத்துக்களிலும் சரி, இப்படிப்பட்ட குணாதிசயத்தை தேவன் என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா ஆதரிக்கிறதே கிடையாது. எந்த குணத்தை அப்படின்னா இந்த குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய குணத்தை. அப்போ இந்த குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய குணத்தை தேவனும் அங்கீகரிக்கல, அவருடைய எழுத்துக்களும் அங்கீகரிக்கல அப்படின்னா ஒருவேளை இதை நம்ம செஞ்சால் நம்ம முற்றிலும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய சகோதர சகோதரிகளாக நம்ம காணப்படுறோம். அது மாத்திரம் கிடையாது, இப்போ நம்ம சத்தியத்தின் அடிப்படையில் தான் இங்கே இயங்கிட்டு இருக்கிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு செயல்பட்டோம் அப்படின்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படுவோம்.
அப்போ இங்கே குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய குணாதிசயம் தேவனுடைய வார்த்தைகளை அங்கீகாரம் இருக்கா இல்லைங்களா? அப்படின்னா அங்கீகாரம் கிடையாது, செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் ஒருவேளை செஞ்சால் அதை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத சகோதர சகோதரிகளாக நம்ம காணப்படுவோன்றதை கூட நம்ம பார்க்குறோம். இப்போ ஏன் இந்த குற்றம் கண்டுபிடித்ததில் தேவனும் அங்கீகரிக்கலை, அவருடைய வார்த்தைகளையும் அவர் அனுமதி கொடுக்கல. ஆனால் இருந்துட்டாலும் சில நேரங்களில் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடிய சகோதர சகோதரிகளாக நம்ம காணப்பட்டுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், எங்கே தவறு நடந்திருக்கு அப்படின்றத குறித்து நம்ம பார்க்கலாம். தேவன் சொல்லாத வேலையை, தேவன் அங்கீகரிக்காத வேலையை ஏன் ஒரு வேளை நம்ம செஞ்சிடறோம் அப்படின்னா இந்த குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய ஆவி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை எதை செய்ய தவறிட்டாங்க அப்படின்னா தன்னை பற்றி அலசி ஆராய்ஞ்சு தன்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை எடுத்து போடணும். ஆனால் இந்த குணாதிசயம் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் தன்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை சீர்தூக்கி பார்க்காம உடன் சகோதர சகோதரிகள் மீது அவங்கக்கிட்ட என்ன குறை இருக்குது அப்படின்றத முழு கவனத்தை அங்கே செலுத்திடுறாங்க. தன்னை ஆராயணும், ஆனால் தன்னை பற்றி ஆராயாமல் மற்ற உடன் அங்கங்கள் மீது கவனத்தை செலுத்தி அவங்களுடைய பலவீனங்களை சீர்தூக்கி பார்க்குறது நிமித்தமாக தான் இப்படிப்பட்ட இந்த குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய குணம் என்ன ஆகிடுதுன்னா நமக்குள்ளே வளர ஆரம்பிக்குது. அன்பான சகோதர சகோதரிகள், சரி, எப்போ நம்மக்கிட்ட ஒருத்தர் சொல்லுவார், நீங்கள் இப்படி செய்யாதீங்க அப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி தப்பு பண்ணுறீங்க அப்படி தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்கிறது நல்ல நோக்கத்துக்காக நம்மக்கிட்ட சொல்லுவாங்களா, இல்லை வேறு நோக்கத்தில் சொல்லுவாங்களா? நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒருத்தர் நம்மக்கிட்ட நம்மளுடைய குற்றம் குறைகளை சுட்டி காட்டுறாருன்னு வைங்க, நம்மளை குற்றப்படுத்துகிறாருன்னு வைங்க, அவர் எந்த நோக்கத்தில் செய்கிறாரு? சரி, நாம் மற்றவங்கள்ட்ட போய் இதை இப்படி செஞ்சோம் அப்படின்னா எந்த நோக்கத்தில் நம்ம செய்யக்கூடியவர்களாக காணப்படுவோம்? அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் நாமளும் நினச்சோம். சகோதரருடைய எழுத்துக்கள் நம்ம வாசிக்கலாம். குற்றம் கண்டுபிடிக்கும் மற்றும் நியாயம் தீர்க்கும் ஆவியானது, இல்லைங்க, அடுத்த ஸ்லைடு. தன் விஷயத்தில் காட்ட வேண்டிய கவனத்தை மற்றவரின் நடக்கைகள் மீது செலுத்திக் கொண்டிருப்பான். இன்னுமாக மற்றவர்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இல்லாமல் மாறாக அவர்களை விமர்சிக்க வேண்டும். அதாவது இந்த குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உடன் சகோதர சகோதரிகளை நல்வழிப்படுத்துறதுக்காகவோ இல்லை அவங்கள ஆதாயப்படுத்துறதுக்காகவோ அவங்க அந்த மாதிரி செய்யறது கிடையாது. மாறாக அவங்களுக்கு உதவி செய்யலான்ற நோக்கத்துல எல்லாம் செய்யறது கிடையாது. மாறாக எந்த நோக்கத்தில் செய்கிறாங்க அப்படின்னா அவர்களை விமர்சிக்க வேண்டும். அவங்களை என்ன பண்ணணும்னா விமர்சிக்கணும். அடுத்தது, அதுவும் தீங்கு விளைவிக்கும் விதத்தில் விமர்சிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே இப்படி கவனம் செலுத்தி கொண்டிருப்பான். தீங்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு படிப்பினை, ஒரு தண்டனையை கொடுக்குற அளவுக்கு அவங்களை என்ன பண்ணணும்னா விமர்சிக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காகத்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செயல்படுவாங்க. அன்பான சகோதர சகோதரிகளை, அப்போ இந்த ஒரு குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய சகோதரர்களாக இருந்துட்டாலும் சரி, சகோதரிகளாக இருந்துட்டாலும் சரி, அல்லது மனிதர்களாக இருந்துட்டாலும் சரி, அவங்களுடைய எண்ணம் எதுவாகத்தான் இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக அவங்க அந்த வேலையை செய்கிறது கிடையாது. மாறாக எதற்காக அந்த வேலையை செய்கிறாங்கன்னா அவங்கள எப்படியாவது விமர்சிக்கணும், அது மாத்திரம் கிடையாது, அவங்களுக்கு தீங்கு விளைவிக்கின்ற விதத்தில் அவங்கள விமர்சிக்கணுன்றதுக்காகவே இப்படிப்பட்ட குணாதிசயத்தை போயிட்டு மற்றவங்க முன்னாடி அவங்க வைக்கக்கூடிய சகோதர சகோதரிகளாக காணப்படுவோம். அப்போ நாம் இன்றைக்கி இந்த பூமியில் எந்த ஒரு ஊழியத்தை செய்கிறதுனாலும் தேவன்கிட்ட நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா அங்கீகாரம் வாங்கியிருக்கணும். இப்போ இன்றைக்கி காலையில் ஒருத்தர் எம்சி பண்ணார் இல்லைங்களா, ஒரு சகோதரன் எம்சி பண்ணார். அவர் எப்படி இங்கே எம்சி பண்ணார்? ஏன் அவர் எம்சி பண்ணார்? அந்த அதிகாரத்தை யார் அவருக்கு கொடுத்தா அப்படின்னா சர்வவல்ல பிதாவாகிய தேவன் உடன் சகோதர சகோதரிகளை உங்கள் மூலிமா என்ன பண்ணுறாருன்னா அந்த ஊழியத்தை அவருக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் அவர் இந்த வேலையை செய்கிறார். இப்போ இங்கே வாசிப்பதற்காக சகோதரிகள் உட்காந்துருக்குங்க. இந்த ஊழியத்தை ஏன் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. அப்போ பரிசுத்தவான்கள் மத்தியில் எந்த ஒரு வேலையை செய்யணும்னாலும் அதுக்கு என்ன வேணும்னா ஒரு அங்கீகாரம்
வேணும். யாராவது ஒருத்தர்கிட்ட இருந்தால் அப்படிப்பட்ட அங்கீகாரத்தை நம்ம வாங்கியிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளாக காணப்படணும். அப்போ ஒருவேளை இந்த குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய வேலையை நம்ம செய்யக்கூடியவர்களாக காணப்பட்டால் இந்த வேலையை தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கணும்னா கொடுத்துருக்கணும். தேவன் கொடுக்கக்கூடிய வேலையை தானே நம்ம செய்யணும். தேவன் கொடுக்காத வேலையை செஞ்சால் அது சரியாக இருக்குமானா சரியாக இருக்காது. சரி, அப்போ இப்படிப்பட்ட குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய வேலையை தேவன் நமக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கிறாரா அப்படின்றத குறித்து நம்ம சகோதரருடைய எழுத்துக்களிலிருந்து வாசிக்க கேட்கலாம். இன்னுமாக குற்றம் கண்டுபிடிக்கிறவனாக அல்லது குற்றம் சாட்டுகிறவனாக நீதிபதியாக தன்னைத்தானே இப்படி நியமித்துக் கொள்ளுகிறவன் தனது சொந்த பலவீனங்கள் மற்றும் அப்போ இவரை யாரையுமே என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா நியமிக்கிறது கிடையாது. தேவனும் நியமிக்கிறது கிடையாது. உடன் ஊழியர்களும் அவங்கள என்ன பண்ணுறதில்லனா நியமிக்கிறது கிடையாது. அப்போ ஏன் அந்த வேலையை அவர் செய்கிறாருன்னா தன்னைத்தானே அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படிப்பட்ட ஊழியத்தை அவரே அந்த நிலைக்கு தன்னை உயர்த்த கொள்ளக்கூடிய சகோதர சகோதரிகளாக காணப்படுறாரு. ஏன்னா இப்படிப்பட்ட வேலையை சர்வ வல்ல பிதாவாகிய தேவன் எந்த காலத்திலையும் சரி யாருக்கும் அவர் என்ன பண்ணுறதில்லை அப்படின்னா கொடுக்கறது கிடையாது. அதை குறித்து நம்ம வாசிக்க கேட்கலாம். பாத்திரமாய் அந்த ரெட் லெட்டர் மாத்திரம் வாசிங்க. தேவன் ஒருபோதும் ஒருவனையும் இப்படியாக நியமிக்கவில்லை என்பதினாலேயே. அப்போ இப்படிப்பட்ட வேலையை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி தேவன் எந்த ஒரு சகோதரனுக்கும் சரி சகோதரிக்கும் சரி இந்த ஊழியத்தை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி எங்கேயுமே என்ன பண்ணலை அப்படின்னா கொடுக்கல. எந்த ஊழியத்தை செய்ய சொல்லி கொடுக்கல அப்படின்னா குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய வேலையை செய்யுங்கன்னு சொல்லி தேவன் இந்த சுவிசேஷ யுகத்தில் எந்த சகோதரனுக்கும் எந்த சகோதரிக்கும் கொடுக்கல அப்படின்றது தீர்மானமாக தெரியுது அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போது தேவன் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்லி அவர் யார்த்தையும் கொடுக்கல அப்படின்னா இந்த வேலையை நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதான்? செய்யக்கூடாது. இந்த வேலையை நம்ம இன்னைக்கு செய்கிறோமா செய்யலையா அப்படின்றது அவங்களுடைய சொந்த மனசாட்சிக்கே தெரியும் அன்பான சகோதர சகோதரிகளை. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏன் இவர் இந்த வேலையை செய்கிறாரு? தேவனும் சரி அவருடைய எழுத்துக்களிலும் சரி இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கும்போது இந்த வேலையை தேவன் கொடுக்கலன்றதும் தெரிஞ்சிருந்தாலும் ஏன் இவர் அந்த வேலையை தன்னுடைய கரங்களில் எடுத்து செய்யக்கூடிய சகோதர சகோதரிகளாக காணப்படுறாங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு சொன்ன பாயிண்ட் தான். தன்னுடைய குற்றம் குறைகளை இவர் என்ன பண்ணுறதில்லை அப்படின்னா அலசி ஆராய்ஞ்சு அப்படிப்பட்ட குறைகளை இவர் சரி செய்வதற்கு உண்டான எந்த விதமான முயற்சிகளும் இவர் என்ன பண்ணுறதில்லை அப்படின்னா ஏறெடுப்பதே கிடையாது அன்பானவர்களே. அது மாத்திரம் கிடையாது, ஒருவேளை இந்த வேலையை செய்யக்கூடிய சகோதர சகோதரிகளாக இருந்தோம் அப்படின்னா வச்சுக்கோங்க, தன்னுடைய குற்றம் குறை பலவீனங்களை ஒருத்தர் உணர்ந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க மற்றவங்களை பற்றி என்ன பண்ண மாட்டாங்கன்னா குற்றம் சுமத்த மாட்டாங்க. ஏன்னு சொல்லுங்க. இப்போ நாமளே பலவீனம் உள்ளவர்களான்றது உணர்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம மற்றவங்களுடைய பலவீனங்களை பெருசுப்படுத்த மாட்டோம். ஏன்னா முதலாவது நாம் உணர்வோம், நாமளும் இந்த சத்திய பாதையில் தான் இருக்கிறோம். ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியறதில்லைன்னா சில பலவீனங்களை மேற்கொள்ள முடியறதில்லை. அப்போ நம்மளுடைய உடன் சகோதர சகோதரி கூட யாரு தான் அப்படின்னா அவங்களும் நம்மளை மாதிரி பலவீனமான பாத்திரங்கள் தான். அப்போ அவங்களுக்கும் சில பலவீனங்கள் காணப்படும்ன்றதை அவங்க உணர்ந்துக்குவாங்க. ஆனால் இந்த குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய நபர் எங்கே தவறிட்டார் அப்படின்னா தன்னுடைய குற்றம் குறை பலவீனங்களை இவர் உணரவும் மாட்டார், அதுக்கு நேரத்தையும் இவர் ஒதுக்க மாட்டார் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நபர் காணப்படுறாருன்னு வச்சுக்காங்க, அவர் தன்னை பற்றி என்ன சர்டிஃபிகேட்டை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துகிறாரு அப்படின்றத அடுத்த பகுதியில் நம்ம வாசிக்க கேட்கலாம். ஒருவன் குற்றம் கண்டுபிடிக்க முயற்சிக்கையில் அல்லது நியாயம் தீர்க்க முயற்சிக்கையில் அவன் தன்னை பற்றி தனக்கே தெரியவில்லை எனும் காரியத்தை ஒருவேளை இந்த வேலையை செய்யக்கூடிய சகோதர சகோதரிகள் யாராவது நம்ம கண்ணுக்கு தென்படுறாங்களா நாம புரிஞ்சுக்கலாம். அவங்க முதலாவது அவங்க என்ன பண்றது இல்லைங்களா, தன்னை பற்றி அவங்க இன்னும் அலசி ஆராயக்கூடிய சகோதர சகோதரிகளாக அவங்க இல்லைன்றது அவங்க தன்னங்களை அவங்க வெளிப்படுத்துறாங்க. அவன் தன்னை பற்றி தனக்கே தெரியவில்லை என்னும் காரியத்தை வெளிப்படுத்தும் நபராய் இருப்பான்.
குற்றம் கண்டுபிடிக்கிறவன் அல்லது நியாயம் தீர்க்கிறவன் யாராக இருப்பினும் அவன் அறியாமையில் உள்ள நபராய் அவர் அறியாமையில் உள்ள நபராக காணப்படுறாரு. யாரு? ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், பாடம் கொஞ்சம் பெரிய போனோம். உங்களுடைய ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு பாடம் என்னன்னா சீக்கிரமாக நம்ம முடிச்சிடும். அப்போ இங்கே சொல்லப்படக்கூடிய பகுதியில் யாரை பற்றி பேசுகிறாருன்னா குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய நபரை பற்றி பேசிட்டு வராரு. அப்போ இந்த குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய நபர் அறியாமையில் இருக்கிறதா சொல்லி சொல்கிறாரு. அப்போ அவர் எதை அறியாமல் இருக்கிறாரு? எதை அறியாமல் இருக்கிறாரு? தன்னை பற்றி அவர் என்ன பண்ணுறது இல்லைன்னா அறியாமையில் காணப்படுறார். ஆனால் யாரை பற்றி நல்லா அறிஞ்சிருக்கிறாரு? உடன் சகோதர சகோதரிகளினுடைய பலவீனங்களை பற்றி நன்கு அறிஞ்சிருக்கிறாரு. அவன் தனக்குத்தானே முகதாட்சிணியம் பார்க்கும் நபராயிருப்பான். அவன் சுய நீதிமானாயிருப்பான். அப்போ இவர் என்ன எப்படிப்பட்டவராக காணப்படுறாருன்னா தனக்குத்தானே முகதாட்சியம் பார்க்கறது. அப்படி என்னன்னா நாம் செஞ்சால் சில காரணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி தனக்கு முகதாட்சியாகவும், இதுவே மற்ற உடன் அங்கங்கள் செஞ்சால் உடனே அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்திலையும் செயல்படக்கூடிய சகோதர சகோதரிகளாக காணப்படுவாங்க. அன்பானவர்களே, ஒரு வேளை இதுக்கு நமக்கு ஒரு வேதாகமத்தில் சகோதர உதாரணம் சொல்கிறாரு. பதுசேயர் சதுசேயரை பற்றி நம்ம அநேக முறை கேட்டிருக்கிறோம். அப்போ 2 பேருமே என்ன பண்ணாங்கன்னா ஜெபம் ஏறெடுத்தாங்க. 2 ஜெபமும் 2 பேர் ஏறெடுத்த ஜெபமும் ஒரே மாதிரி இருக்குமா இல்லை வேற வேற மாதிரி இருக்குமா? வேற வேற மாதிரி இருக்கும். என்ன வேற மாதிரி அப்படின்னா, சதுசேய ஏறெடுக்கும் போது தன்னுடைய நிலையை தேவன்கிட்ட எடுத்து சொல்லுவார். இதுவே பரிசேயர் சொல்லும்போது எப்படி சொல்லுவார்னா, நான் இவரை மாதிரி கிடையாதுங்க, நான் இவரை காட்டிலும் ஒரு படி மேலே அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ சகோதரர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வேளை நான் நல்லவேன்னு மாத்திரம் இந்த பரிசேயர் சொல்லியிருந்தாருன்னா அப்போ அது கூட கொஞ்சம் ஏற்புடையதாக காணப்படும். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அவரை காட்டிலும் நான் நல்லவர்ன்ற துணியில் இவர் என்ன பண்ணுறாருன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அப்போ ஒருத்தரை மட்டம் தட்டி ஒருத்தரை குற்றப்படுத்தி தன்னை இவர் என்ன பண்ணுறாருன்னா நியாயப்படுத்துகிறவராக காணப்படுறாரு. அப்போ இவர் யாரை இன்னைக்கு அடையாளப்படுத்துகிறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு பரிசேயருக்கு ஒரு ஒப்புமை தேவன் வேதத்தில் பதிவு செஞ்சுருக்கிறார். அவரை யாருக்கு ஒப்புமைப்படுத்துகிறாருங்க? எந்த பொருளுக்குங்க? வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாக சொல்கிறாரு. இந்த வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை பற்றி நாம் பார்த்தோம் அப்படின்னா, பதினெட்டாவது ஸ்லைடு. இதுதான் அந்த வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை. இப்போ மேலே பார்த்தா எப்படி இருக்குங்க? நல்லா பளிங்கு கல்லா பல இருக்கும். இது பரிசேயருடைய நிலைமையை ஒப்புமைப்படுத்தி சொல்கிறாரு. ஆனால் கீழே பார்த்தா எப்படி இருக்குங்க? கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிறதுக்காக நம்ம எலும்பு கூட போட்டிருக்கிறோம். ஆனால் அதுக்குள்ளே என்னவெல்லாம் காணப்படுங்க? ரொம்ப அழுகி துர்நாற்றம் வீசி புழு பூச்சி இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனால் மேலே பார்த்தா எப்படி இருக்குங்க? நல்ல வெள்ளையேறுன்னு பளிச்சுன்னு இருக்கும். பார்த்தா போய் உட்காரலாம். சில பேர் அது மேலே கூட உட்காருவாங்க. ஆனால் அதுக்கு உள்ளே இருக்குது ரொம்ப துர்நாற்றம் வீசக்கூடிய பிணம் அங்கே என்ன இருக்குன்னா இருக்குது. அப்போ இந்த பரிசேயரை பற்றி சொல்லும்போது ஏன் இந்த ஒப்புமை கொடுக்குறாருன்னா, இவங்க மேலோட்டமாக பார்த்தா நல்ல பார்வைக்கு ஏற்புடையவர்களாக காணப்படுவாங்க. ஆனால் இவங்களுடைய உள்ளங்கள் பார்த்தீங்கன்னா விரும்பத்தக்கதாக இருக்காது, ரொம்ப துர்நாற்றம் வீசக்கூடியதாக காணப்படும் இவங்களுடைய இருதயத்தினுடைய நிலைமை. இந்த ஒரு ஒப்புமை பரிசேயருக்கு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இதே ஒப்புமை யாருக்கு கூட சொல்லப்படுது அப்படின்னா, வாசிக்க கேட்கலாம். நியாயம் தீர்க்கிறவன் குற்றப்படுத்துகிறவன் அவன் யாராக இருந்தாலும் இப்படி செயல்படுவதனால் அவன் தன்னை அந்த குருட்டு பரிசேயனுடைய ஸ்தானத்தில் நிறுத்தி கொள்பவனாய் காணப்படுவான். அப்போ அந்த குருட்டு பரிசேயனுடைய நிலைமையில யார் தேவன் கொண்டு வைக்கிறார் அப்படின்னா, யார் இந்த குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய பலவீனமான வேலையை செய்யக்கூடிய சகோதர சகோதரிகளாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு யார் ஒப்புமையாக இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பரிசேயர். அப்போ பரிசேயர் மேலோட்டமாக பார்க்கும்போது விரும்பத்தக்கவர்களாக காணப்படுவாங்க. ஆனால் உள்ளத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா துர்நாற்றம் வீசக்கூடியவர்களாக காணப்படுவாங்க.
அப்போ இந்த ஒரு குணத்தை செயல்படுத்தக்கூடிய சகோதர சகோதரிகளாக நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா நாம் கூட எப்படி தான் இருப்போம் அப்படின்னா மேல்புறமாக பார்க்கும்போது நல்ல மதிப்புமிக்க சகோதர சகோதரிகளாக நம்ம காணப்படுவோம். ஆனால் நம்முடைய இருதயத்தை கூர்ந்து கவனிக்கும் போது எப்படிப்பட்டவர்களாக காணப்படுவோம் அப்படின்னா அந்த அழுகிய பிணம் துர்நாற்றம் வீசக்கூடியவர்களாகத்தான் நம்ம காணப்படுவோன்றதை கூட நம்ம பார்க்குறோம். சரி, இந்த குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய குண அதிசயத்தை நம்ம எப்படி சரி செஞ்சுக்கிறது? ஏன்னா சில பலவீனங்கள் நிமித்தமாக இந்த ஒரு குணம் நம்ம இடத்துல இன்னைக்கு வந்திருக்கலாம். அப்படி வந்துட்ட குணத்தை நம்ம எப்படி சரி செஞ்சுக்கிறது? அதுக்கு தேவன் என்ன ஆலோசனைகளை நமக்கு கொடுக்குறாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வாசிக்க கேட்கலாம். ஏன்னா இது முதலாவது மனித வஞ்சனைன்னு சொல்லி சொல்றாரு. முன்னாடி ஸ்லைடு. மனித சுபாவத்தினுடைய வஞ்சனை. வஞ்சனைனா நமக்கு நல்லா தெரியும். நம்ப வச்சு ஏமாத்துறதுக்கு பேர் தான் என்னங்கன்னா வஞ்சனை. அப்போ நம்ம செய்கிறது சரின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஆனால் இது கூட மிகப்பெரிய ஒரு வஞ்சனை தான். இந்த வஞ்சனைனா என்னன்றதை நம்ம பின்பகுதியில் தான் பார்க்க இருக்கிறோம். அடுத்தது, இக்குணத்தை எப்படி சரி செய்வது? இது கொஞ்சம் அதிகமாய் சுய பரிசோதனை பண்ணுவதன் மூலம் சரி பண்ணப்படலாம். அப்போ இந்த ஒரு குணத்தை, குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய பலவீனமான இந்த ஒரு குணத்தை நம்ம எப்படி சரி செஞ்சுக்கிறதுக்கு உண்டான கேள்விக்கு உண்டான பதில தான் நம்ம இப்போ வாசித்தோம். அப்போ இந்த குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய குணத்தை நம்ம எப்படி சரி செஞ்சுக்கலாங்களா? 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 சுய பரிசோதனை பண்ணுறது மூலியமா கிடையாது. கொஞ்சம் அதிகமாகவே என்ன பண்ணணும்னா சுய பரிசோதனை பண்ணணும். ஏன் அதிகமாக சுய பரிசோதனை பண்ணணும்னா இந்த குணம் ஆரம்பத்திலேயே நம்ம சுய பரிசோதனை பண்ணியிருந்தா நமக்குள்ள என்ன இருக்காதுன்னா வந்திருக்காது. இப்போ இந்த தேவன் விரும்பாத குணம் நம்ம இடத்துல வந்துருச்சு. அப்படி வந்திருக்கும் போது நம்ம கொஞ்சமாக சுய பரிசோதனை பண்ணுனா நம்மளால் அதை எடுத்து போட முடியாது. அதிகமான ஒரு சுய பரிசோதனை பண்ணும்போது தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இப்படிப்பட்ட பலவீனமான குணத்தை நம்ம எடுத்து போடக்கூடிய சகோதர சகோதரிகளாக காணப்படுவோம். அதனால தான் சகோதரர் தெளிவாக சொல்லிட்டாரு, கொஞ்சமாக பண்ணிடாதீங்க, அதிகமான ஒரு சுய பரிசோதனை பண்ணக்கூடியவர்களாக காணப்படணும்னு சொல்லி சொல்கிறாரு. மற்றவர் மீது காண்பிக்க விரும்பிடும் தாராளத்தின் மூலமாக கூட மனித ஸ்பாவத்தின் இந்த இயல்பானது நிச்சயமாகவே சரி பண்ணப்படலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இரக்க குணம். இந்த இரக்க குணம் யார் மீது செலுத்தணும்? நம்ம மீது செலுத்தும் போது இந்த குணத்தை சரி செஞ்சிடலாமா, இல்லை மற்ற உடல் அங்கங்கள் மீது செலுத்தும் போது இதை சரி செஞ்சிடலாங்களா? அப்போ இந்த ஒரு இரக்க குணமானது நம்ம மீது செலுத்தினா நம்ம செய்ய முடியாது. ஏன்னா இந்த ஒரு குணம் வர்றதுக்கே எதுதான் காரணம் அப்படின்னா முகதாட்சிணியம். யாருக்கு பார்த்துட்டாரு அப்படின்னா தனக்குத்தானே முகதாட்சியம் பார்க்கக்கூடியவர்களாக காணப்பட்டதன் நிமித்தமாக தான் இப்படிப்பட்ட பலவீனமான ஒரு குணாதிசயம் வந்துச்சு. அப்போ ஒன்று, அதிகமான சுய பரிசோதனை பண்ணுற மூலிமா நம்ம இந்த ஒரு குணத்திலிருந்து மீண்டு வந்துடலாம். ரெண்டாவது, உடன் அங்கங்கள் மீது நாம் செய்யக்கூடிய இரக்கம் குணத்தை காட்டுறது நிமித்தமாகவும் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம வந்துடலாம். ஏன்னா நாம் பலவீனங்களாக இருக்கிற மாதிரி தான் நம்மளுடைய உடன் அங்கங்களும் பலவீனமாக இருக்கிறாங்கன்றது எப்போ நம்ம உணருமோ அப்போவே ஆட்டோமேட்டிக்காக அவங்க மீது நம்ம இரக்கம் காட்டக்கூடியவர்களாக காணப்படுவோம். அன்பான சகோதர சகோதரிகளை, இந்த ரெண்டு காரியங்களை செய்யாமல் இந்த குணத்திலிருந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா மீண்டு வர முடியாது. ஒருவேளை தேவனும் இந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கல, வேத வார்த்தைகளும் அங்கீகரிக்கப்படலை, ஆனால் இருந்துட்டாலும் இந்த குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய வேலையை நான் செய்வேன்னு சொல்லி ஒரு வேலை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது சர்வ வல்ல பிதாவாகிய தேவனுடைய ஸ்தானத்தையே என்ன பண்ணுறதுக்கு அடையாளமாக இருக்குன்னா அபகரிக்கிறதுக்கு. அப்போ அபகரிக்கிறதுக்கு இன்னொரு மாற்று வார்த்தை எதை சொல்லலாம் அப்படின்னா திருடுறது. அபகரிக்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை என்னன்னா திருடுறது. அப்போ இந்த ஒரு குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய அல்லது நியாயம் தீர்க்கக்கூடிய உரிமை இன்னைக்கு யார் இடத்துல இருக்குது அப்படின்னா சர்வ வல்ல பிதாவாகிய தேவன்கிட்ட இருக்கு. தேவன் அதை நமக்கு இன்னைக்கு கொடுக்கல. அவர் கொடுக்காத போது இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம கையில் எடுத்து செயல்படக்கூடியவர்களாக நம்ம காணப்பட்டோம் அப்படின்னா அந்த ஒரு வாய்ப்பை, அந்த ஒரு உரிமையை சர்வ வல்ல பிதாவாகிய தேவனுடைய கரங்களிலிருந்து திருடக்கூடிய சகோதர சகோதரிகளாக நம்ம காணப்படுவோன்றது கூட பார்க்குறோம். ஒருவேளை வேதம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுது, ஆனால் இருந்துட்டாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா செய்கிறோம்.
இதை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, அதே தான் ஆதார வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த பிரமாணம் தவறானது என்பது போலவும், இந்த காரியம் அந்த பிரமாணம் தவறானது என்பது போலவும் அப்பிரமாணம் தனக்கு பொருந்தாது என்பது போலவும் கருதி இத்தகையவன் தன்னை பிரமாணத்திற்கு மேலாக உயர்த்தி வைத்துவிடும் ஆமா, காரியம். இந்த தேவன் சொல்லிட்டாரு, நீங்க யாரையும் நியாயம் தீர்க்காதீங்க, குற்றப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா இருந்துட்டாலும் அந்த வேலையை ஒரு சகோதரனோ அல்லது சகோதரியே செய்யறாங்க அப்படின்னா, அது சொல்லாம அவங்க எதை சொல்ல வராங்க அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைகள் தான், செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு தான். ஆனா இது யாருக்கு பொருந்தாது அப்படின்னா, எனக்கு பொருந்தாது அப்படின்றத அவர் சொல்லக்கூடியவர்களாக காணப்படுறாங்க. இத்தகையவன் தன்னை பிரமாணத்திற்கு மேலாக உயர்த்தி வைத்துவிடும் காரியமாக காணப்படும். மேலும் தேவன் மாத்திரமே அமருவதற்கு உரிமை பெற்றுள்ள நியாயஸ்தானத்தில் இத்தகையவன் ஏறி உட்கார்ந்து அவர் மாத்திரமே வழங்க உரிமை பெற்றுள்ள தீர்ப்பை வழங்குபவனாக இருப்பான். அப்போ இது எதை அடையாளப்படுத்துதுன்னா, தேவனுடைய ஸ்தானத்தையே கையில் எடுக்கக்கூடிய நிலைமையை இதை அடையாளப்படுத்துது. அது மாத்திரம் கிடையாது, இந்த குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய வேலையை செய்வதன் நிமித்தமாக அவங்க எதை மீறுறாங்க அப்படின்னா, நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான்னு சொல்லி ஆதார வசனத்தில் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த வேலையை செய்வதன் நிமித்தமாக எப்படி நாம் நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துறவர்களாக காணப்படுறோம்? ஒருவேளை இப்படிப்பட்ட பலவீனமான காரியத்தை செய்வது நிமித்தமாக எப்படி நாம் நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துறவர்களாக நாம் காணப்படுறோம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். யாக்கோபு 4:11 இதுக்குண்டான பதிவுகள் காணப்படுது. சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். அப்ப நியாயப்பிரமாணத்தை ஒருத்தர் எப்படி குற்றப்படுத்த முடியும்? சகோதரர்களுக்கு விரோதமாக பேசினா அது நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துறதா அடையாளப்படுத்துது. அப்போ உடன் சகோதரிக்கு விரோதமாக நம்ம செயல்படும் போது அது எப்படி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துறதாக காணப்படுது அப்படின்றத குறித்து நம்ம பார்க்கலாம். தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாய பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி என்று அப்போஸ்தலன் கூறுகையில் அவர் எந்த நியாய பிரமாணத்தை குறிப்பிடுகிறார்? எந்த நியாயப்பிரமாணத்தை அடையாளப்படுத்துது? எந்த நியாயப்பிரமாணத்தை நம்ம குற்றப்படுத்துறோம்? இந்த குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய சகோதரிகளாக நாம் காணப்படும் போது நம்ம எந்த நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறவர்களாக காணப்படுறோம்? எந்த நியாயப்பிரமாணம்னு ஏதாவது யூகிக்க முடியுதுங்களா? நம்மளை அன்பு செலுத்துகிற மாதிரி தான் நம்ம மற்றவங்களையும் அன்பு செலுத்தணும். அன்பின் பிரமாணத்தை குற்றப்படுத்தக்கூடியவர்களாக நாம் காணப்படக்கூடியவர்களாக காணப்படுறோம். அப்போ என்ன அன்பு செலுத்துகிற மாதிரியே நான் உடன் அங்கங்கள் மீது அன்பு செலுத்தணும். இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம். ஒருவேளை நான் குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய நபராகவோ காணப்பட்ட அப்படின்னா என்னை அன்பு செலுத்துகிற மாதிரி நான் யார் அன்பு செலுத்தலை? என்னுடைய உடன் அங்கங்கள் மீது நான் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக காணப்படலை. அதே மாதிரி இப்போ நாம் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன நான் எப்படி அன்பு செலுத்திக்குவேன்? உங்களை நீங்கள் எப்படி அன்பு செலுத்திக்குவீங்க? சரி, உதாரணத்துக்கு இப்போ எனக்குன்னு ஒரு கொஞ்சம் நற்பேர் இருக்கும். இதை மற்றவங்க முன்னாடி போய் நான் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு விரும்புவேனா, இல்லை எனக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன நற்பெயரை நான் காப்பாற்றிக்கணும்னு விரும்புவேனா? காப்பாற்றிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுவோன்னா விரும்புவோம். இப்போது அது மாத்திரம் கிடையாது. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, இப்போ நீங்கள்லாம் வந்து எங்கிட்ட என்னுடைய குற்றம் குறைகளை பற்றி நீங்கள்லாம் எங்கிட்ட சொல்லணும்னு சொல்லி நான் விரும்புவேனா, இல்லை ஒருவேளை நான் குற்றமே செஞ்சுருந்தா கூட அதை நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு நான் விரும்புவேனா? சொல்லக்கூடாதுன்னு தான் நான் விரும்புகிறோம். அப்போ இதுவே மற்றவங்களுக்குன்னு நம்ம பற்றி நாம் இப்படி நினைக்கும் போது இதையத்தான் மற்றவங்களுக்கு நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ நமக்கு நினைக்கிற மாதிரியே மற்றவங்களை நினைக்காம நமக்கு வந்து யாரையும் நம்மளை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது, நம்ம நற்பேரை எதுவும் கெட்டக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும்னு நம்ம முயற்சி எடுக்கிறோம். அதே மாதிரி தான் நம்முடைய உடன் அங்கங்களும் இருப்பாங்க. நமக்கு இப்படிப்பட்ட இறுக்கங்களையும் அன்பையும் நம்ம காட்டிட்டு மற்றவங்களை போய் குற்றப்படுத்தினா அதுதான் எதை அடையாளப்படுத்துதுன்னா அன்பின் பிரமாணத்தை மீறதுக்கு அடையாளமாக காணப்படுது. அன்பான சகோதரிகளை, இப்போ என்ன அன்பு செலுத்துகிற மாதிரியே உங்களையும் நான் அன்பு செலுத்துறேன்னு வச்சுக்காங்க. எத்தனை பேர்த்துல உங்ககிட்ட இருக்கக்கூடிய குற்றம் குறைகள் எனக்கு கண்ணுக்கு தெரியும்.
என்ன மாதிரி நீங்களும் பலவீனங்கள் தான், கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு பலவீனம் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும் அப்படின்றத நான் உணர்ந்து எனக்கு காட்டக்கூடிய இரக்கத்தை நான் உங்களுக்கும் காட்ட ஆரம்பிச்சிட்டா உங்ககிட்ட நான் எத்தனை பலவீனங்களை பார்க்க முடியும். ஒருவேளை இப்படிப்பட்ட தேவனுடைய அன்பு என்னுடைய இருதயத்தில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பலவீனங்கள், எத்தனை பலவீனங்களை என்னால் பார்க்க முடியும், எவ்வளோ கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஸ்லைடு போட முடியுங்களா? அன்பின் பிரமாணத்தினை அறிந்தவனாகவும் அதன் அர்த்தத்தையும் அதன் வரையறைகளையும் கிரகித்து கொண்டவனாகவும் காணப்படுகிற யார் ஒருவனும் அப்பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறதும் குற்றம் கண்டுபிடிப்பதும் இசைவான காரியமாகவே இருக்குமென ஒரு கணம் கூட எண்ண மாட்டான். 33வது ஸ்லைடு. ஒருவேளை நம்மளை அன்பு செலுத்துகிற மாதிரியே மற்றவங்களும் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக நம்ம காணப்பட்டால் மற்றவங்களுடைய பலவீனங்கள் எவ்வளவு நமக்கு கண்ணுக்கு தெரியும்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒன்று கூட இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம பக்குவப்பட்ட சகோதர சகோதரிகளாக நம்ம காணப்படுவோம். இதே இன்னொரு உதாரணமாக சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே மனித இயல்பை என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா மற்றவங்களுடைய தவறுகளை பார்க்கும்போது பூத கண்ணாடி வச்சு நம்ம பார்த்துருவோம். பூத கண்ணாடினா எதுன்றதை நமக்கு ஞாபகம் வருதுங்களா? பூத கண்ணாடி எல்லோரும் பார்த்துருக்குறீங்களா? அப்படின்னா அந்த ஒரு லென்ஸ் மாதிரி இருக்கும். பொதுவாக சின்ன வயசில் இதை நம்ம எதுக்காக பொதுவாக படிக்கிறதுக்காக வயசானவங்க பயன்படுத்துவாங்க. 7ஆம் தூதன் அடிக்கடி அவருடைய பாக்கெட்லேயே இதை வச்சுருப்பார். நாம் எதுக்காக இதை பயன்படுத்தியிருப்போம் அப்படின்னா நல்ல வெயில் காலத்தில் அந்த ஒரு வெயிலில் வச்சு கரெக்டாக அந்த பேப்பரில் போட்டு அந்த தீ பிடிக்கிறதுக்காக பயன்படுத்தும். அப்போ அந்த பூத கண்ணாடி அது எதுக்கு பயன்படுது அப்படின்னா சின்னதாக இருக்கக்கூடிய விஷயத்தை அதை என்ன பண்ணிட்டேன்னா அதை அந்த பூத கண்ணாடி வழியாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக தெரியும். அப்போ இந்த ஒரு குற்றம் கண்டுபிடிக்கக்கூடியவர் மற்றவர்களுடைய பலவீனங்களை எப்படி பார்ப்பார் அப்படின்னா பூத கண்ணாடி வச்சு பார்ப்பார். அப்போ மற்றவங்ககிட்ட அது ஒரு சின்ன குறைகளாக தான் காணப்படும். ஆனால் இவர் அந்த பூத கண்ணாடி வச்சு பார்க்கறதுனால இது அவருக்கு எப்படி தெரியுங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு குற்றமாகவும் குறைகளாகவும் தெரியும். அன்பான சகோதர சகோதரிகளும் அப்போ இதே கண்ணாடி தான் யாருக்கும் அவர் பயன்படுத்தணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு பார்க்கணும். இப்போ ஒருவேளை நான் உங்களுடைய குற்றம் குறைகளை அந்த பூத கண்ணாடி வச்சு பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன குறித்து நான் பார்க்கும்போது அதே கண்ணாடியை நான் திருப்பி வச்சு பார்க்கணும். ஆனால் என் மீது இருக்கக்கூடிய குற்றங்களை பார்க்கும்போது அந்த கண்ணாடியை எடுத்துகிட்டு பார்த்துட்டா என்ன ஆகாதுன்னா சின்னதாக இருக்கிறது கண்ணுக்கு தெரியாது. ஆனால் நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா என்கிட்ட இருக்கக்கூடிய பலவீனங்களை பார்க்கும்போது அப்படிப்பட்ட உபகரணங்களை பயன்படுத்தாமல் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சிறிய குற்றங்களை கண்டுபிடிக்கும் போது அந்த மிகப்பெரிய சின்னதாக இருக்கிறத பெருசுபடுத்தி காட்டக்கூடிய பூத கண்ணாடி கூடிய வச்சு பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகளாக காணப்பட்டுருவோம். ஏன்னா இவங்களுடைய இயல்பே என்ன ஆகிடுனா அப்படிப்பட்ட மனநிலைமைக்குள்ளே இவங்க போயிடுவாங்க. அது ஏன் அப்படின்றதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாகவே இதை எதை வெளிப்படுத்துது? என்கிட்டையும் குறைகள் இருக்குது, பலவீனங்கள் இருக்குது, உங்ககிட்டையும் குறைகள் இருக்குது, பலவீனங்கள் இருக்குது. ஆனால் உங்களுடைய குறைகளை நான் பூத கண்ணாடி வச்சு பெருசுப்படுத்திட்டேன். என்னுடைய குறைகளை நான் என்ன பண்ணலை அப்படின்னா மூடி மறைச்சிட்டேன். ஒருவேளை இந்த குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யாராவது இருந்துட்டோம் அப்படின்னா அவங்க இயல்பாகவே எப்படிப்பட்டவர்களாக காணப்படுவாங்க அப்படின்னா மற்றவங்களுடைய குற்றம் பலவீனங்களை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பூத கண்ணாடி வச்சு பெருசுப்படுத்திடுவாங்க. தன்கிட்ட இருக்கக்கூடிய பலவீனங்களை குறைகளை குற்றங்களை இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா மறைச்சு மூடிடுவாங்க. அன்பான சகோதர சகோதரிகளை, ஏன்னா இந்த குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய வியாதி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு டேலண்டே இதுதான். மற்றவங்கெல்லாம் குற்றம் செய்கிறவர்களாகவும் தன்னை ஒரு பரிசுத்தவான்களாகவும் இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா காட்டிக்குவாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம போய் பார்த்தா நம்மளை எப்படி அன்பு செலுத்துகிறோமோ அதே மாதிரி தான் மற்றவங்களையும் அன்பு செலுத்தணும். எப்படி நம்மளுடைய பலவீனங்களை நம்ம மூடி மறைக்கிறதுக்கு நம்ம பிரயாசம் எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய உடல் அங்கங்களுடைய பலவீனங்களையும் நம்ம என்ன பண்ணணும்னா
மூடக்கூடியவர்களாக நம்ம காணப்படணும். ஆனால் இந்த குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய ஆவி நம்ம இடத்துல வந்துருச்சு அப்படின்னா, இது எப்போ ஒருத்தருக்குள்ளே வருதோ அப்போ அவர் என்ன பண்ணிடுவார்னா, தன்னுடைய பலவீனத்தை மறைக்க ஆரம்பிச்சிருவார். மற்றவங்களுடைய பலவீனங்களை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய சகோதர சகோதரிகளாக காணப்படுவோம்ன்றது கூட நம்ம பார்க்குறோம். இன்னொன்று, ஒருவேளை நான் ஒரு குற்றம் செஞ்சுட்டேன்னு வச்சுக்காங்க, நீங்கள் எனக்கு எங்கிட்ட சுட்டி காட்டும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா விளக்கம் கொடுப்பேன். நான் குற்றம் செஞ்சேன், ஆனால் அது ஏன் செஞ்சேன்னு தெரியுங்களா, இப்படிப்பட்ட ஒரு நல்ல நோக்கம் இருந்தது, அதனால் செஞ்சேங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒருவேளை நம்ம ரோட்டில் போகிறோம், சிக்னல் நிற்கல, திடீர்னு நம்ம சிக்னல் மீறாமல் கிராஸ் பண்ணி போயிடுறோம். இதுவே இன்னொருத்தர் சிக்னல் மீறாமல் போகிறாரு, அப்போ நம்ம அவரை பார்த்து என்ன சொல்லுவோம், சிக்னல் போட்டிருக்கிறாங்க, இவர் பாட்டு கிராஸ் பண்ணி போகிறார் பாருங்க, என்ன இப்படிப்பட்ட நபர்களாக காணப்படுறோம் சொல்லுவோம். இதுவே நாம்ளும் சிக்னல் போட்டிருக்கும்போது கிராஸ் பண்ணி போயிருப்போம். ஆனால் நம்ம இப்போ ஏப்பா நீங்கள் சிக்னல் போட்டிருக்கும்போது கிராஸ் பண்ணி போன கேட்டால் என்ன சொல்லுவோம், இல்லைங்க வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக வர சொல்லியிருந்தாங்க, ட்ரெயின் போயிடும், பஸ்ஸு போயிடும், இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவோம். இந்த நோக்கத்துக்காக தாங்க நாங்கள் ரூல்ஸை மீறினேன்னு சொல்லுவோம். இப்போ இதே காரணங்களும் நோக்கங்களும் யாருக்கு இருக்கும், ஏற்கனவே நம்மளை மாதிரியே நிற்காம போனவருக்கு இருக்கும். இப்போ நம்ம கிட்ட கேட்டதுனால நமக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அதை நம்ம வெளிப்படுத்துகிறோம். அப்போ அப்படி ஏற்கனவே மீறினவங்கிட்ட போய் கேட்டால் தானே நமக்கு தெரியும் ஏன் நீங்கள் அதை மீறினீங்கன்னு. ஆனால் இந்த குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய நபர் என்ன சகோதரனோ சகோதரியை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, தன்கிட்ட பலவீனங்கள் காணப்படும் போது அதுக்கு காரணம் சொல்லக்கூடிய நோக்கங்களை விலக்கி சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகளாக காணப்படுவாங்க. ஆனால் மற்றவங்களுடைய தவறுகளுக்கு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய நோக்கங்களை கேட்கக்கூடியவர்களாக காணப்பட மாட்டாங்க. அது மாத்திரம் கிடையாது, இந்த ஒருத்தருடைய இருதயத்தில் அவங்க என்ன நோக்கத்துக்காக ஒரு காரியத்தை செஞ்சாங்க. இப்போ நம்ம ஒருத்தர் குற்றம் கண்டுபிடிக்கிறத எதை வச்சு தான் கண்டுபிடிப்போம், அவங்க ஒரு செயல் செஞ்சுருப்பாங்க, அந்த செஞ்ச செயல் நிமித்தமாக தான் அவங்களை என்ன பண்ணியிருப்போம்னா குற்றம் கண்டுபிடிப்போம். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செயல் செய்கிறதுக்கு ஏதாவது நோக்கம் இருக்குமா, நோக்கம் இருக்காதான். இப்போ நான் செய்கிறேன், ஒரு நோக்கத்தோடு செய்கிறேன், இப்போ நீங்கள் செஞ்சீங்கனாலும் நோக்கத்தோடு தான் செய்வீங்க. இப்போ நீங்கள் எந்த மனசில் இந்த காரியத்தை செஞ்சீங்கன்றது யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும், செஞ்சவங்களுக்கு தெரியும், சம்பந்தப்பட்ட சகோதரன் சகோதரிக்கு தெரியும். யாருக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு. இப்போ நான் உங்களை பார்த்தா உங்களை பற்றி உங்களுடைய இருதயத்தில் என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரியாது, என்னுடைய இருதயத்தில் என்ன இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது அன்பான சகோதர சகோதரிகளை. அப்போ நம்முடைய மற்றவங்களுடைய எண்ணங்களை இருதயங்களை அலசி ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது. இந்த சக்தி இருந்தால் கண்டிப்பாக நம்ம அந்த ஒருத்தரை பற்றி ஈஸியாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடலாம். ஆனால் இந்த சக்தி இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன இல்லைன்னா கிடையாது, அந்த பவர் இன்றைக்கி நம்மகிட்ட கிடையாது. இந்த பவர் நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா மற்றவங்களுடைய இருதயங்களை அலசி ஆராயாமையே நம்ம என்ன பண்ணிடுறோன்னா குற்றப்படுத்தக்கூடியவர்களாக காணப்பட்டுரும். இதுதான் மனிதனுடைய ஒரு மிகப்பெரிய பலவீனம்ன்றது கூட சகோதரர் சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, பொதுவாகவே நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் நம்ம வக்கீலாகவும், அதே பிரச்சனை மற்றவங்கள உடன் அங்கங்களுக்கு வந்தால் நம்ம ஜட்ஜாகவும் மாறிடுவோம். அப்போ வக்கீலும் ஜட்ஜும் ஒன்றுங்களா வேற வேறையா? வக்கீல் என்ன பண்ணுவார், ஜட்ஜ் என்ன பண்ணுவாருங்க? வக்கீல் நியாயப்படுத்துவார், தப்பே செஞ்சுருந்தாலும் என்ன பண்ணிடுவார்னா வாதத்திறமையால் வாதாடுவார். இல்லைங்க இப்படித்தான் செஞ்சோம், இதுக்காக செஞ்சோம், செய்யவே இல்லைம்பார் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருங்க, இந்த காரியத்தை ஒரு வேளை செஞ்சதை கண்டுபிடிச்சிட்டாங்களா, இந்த காரியத்துக்காக செஞ்சேன்னு சொல்லி அவர் வாதாடுவார். ஆனால் ஜட்ஜ் என்ன பண்ணுவாருங்க, என்ன பண்ணுவார்னா தீர்ப்பு சொல்லிடுவார். அப்போ நம்மளுடைய காரியத்தை யாராவது கேட்டாங்கன்னா நம்ம வாதாடுவோம், நான் இதுக்காக தான் செஞ்சேன், இப்படி செஞ்சேன், இந்த நோக்கத்துக்கு செஞ்சேன்னு வாதாடுவோம். ஆனால் மற்றவங்களுடைய இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜட்ஜாக இருந்து தீர்ப்பை எழுதக்கூடியவர்களாக காணப்படுவோம். அதனால தான் சகோதரர் சொல்கிறாரு, நீங்கள் இப்படி இருக்கலாகாதுன்னு சொல்கிறார். ஏன்னா பரிசுத்த வேதாகமம் நம்ம கிட்ட தான் கடுமையாக நம்ம நடந்துக்கணும். உடன் அங்கங்கள் மீது நம்ம கருணை உள்ளம் கொண்டவர்களாக காணப்படணும். இப்போ எங்கிட்ட ஒரு பலவீனம் இருக்கா, அதை நான் சரி செய்யணும்னா அதுக்கு என்ன நான் எவ்வளவோ வருத்திக்கலாம், அது தவறு கிடையாது. இப்போ ஒரு வேளை இங்கே உட்கார்ந்து இருந்துக்கும் போதே எனக்கு தூக்கம் வருதுன்னு வச்சுக்காங்க,
பாடம் கேட்கும்போது எனக்கு தூக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டு வரணும்? ஏன் தூக்கம் வருது? ஒருவேளை நல்லா சாப்பிட்டது நிமித்தமாக எனக்கு தூக்கம் வருதா? அப்போ என்னுடைய மாமிசத்தை நான் என்ன பண்ணணும்? அடக்கணும். அதுக்காக நான் சாப்பிடாத அளவுக்கு என்னை வருத்திக்கிட்டு நான் வந்து உட்காந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்கலாம். இப்போ எனக்கு தூக்கம் வருதுன்றதுனால உங்களை யாரையும் சாப்பிடாம வாங்கன்னு சொன்னால் வருவீங்களா? அது நியாயமாக இருக்குமானா? நியாயமாக இருக்காது. அப்போ நம்ம கிட்ட நம்ம என்ன செய்யக்கூடியவர்களாக காணப்படும்னா, கடினமான சட்டத்திட்டங்கள்லாம் நமக்கு நம்ம வச்சுக்கணும். ஆனால் உடனங்கங்கள் மீது எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா, இரக்கம் குணம் கொண்டவர்களாக நம்ம காணப்படணுன்றது கூட நம்ம பார்க்குறோம். ஆனால் இதை அப்படியே உல்டாவாக செய்யக்கூடியவர்களாக நாம் காணப்படுவோம். நம்ம மீது இரக்கத்தையும் மற்றவங்க மீது தீர்ப்பையும் செய்யக்கூடியவர்களாக காணப்பட்டுருவோம். எப்போ? குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய குணத்தை நம்ம செயல்படுத்தும் போது. அடுத்தது, ஒருவேளை இந்த குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய குணாதிசயம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேலே வளர்ந்துருச்சு அப்படின்னா மஞ்சள் காமாலைக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்கிறாரு. ஏன்னா மஞ்சள் காமாலை பற்றி நமக்கு நல்லா தெரியும். மஞ்சள் காமாலை வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பார்க்குறதெல்லாம் எப்படி தான் இருக்குங்க. இப்போ நம்ம என்ன கலர் சட்டை போட்டிருக்கிறோம்? வெள்ளை. ஒருவேளை மஞ்சள் காமாலை இருக்கக்கூடியவங்களை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுங்க? மஞ்சளா இருக்கும். இப்போ என் சட்டை மஞ்சளா இல்லை அவங்க கண்ணில் குறைபாடா? அப்போ பார்க்குறவங்களுடைய பார்வையில் இருக்குது அந்த ஒரு குறைபாடு. ஆனால் இந்த குற்றம் கண்டுபிடிக்கக்கூடியவங்க இந்த நோயினால் பிடிக்கப்பட்டு அதில் மூழ்கி போயிட்டாங்கன்னா அவங்க மஞ்சக்காமலை பிடிச்சவங்களுக்கு ஒப்புமையாக இருப்பாங்க. அவங்க எதை பார்த்தாலும் எப்படி தான் தெரியும்? நன்மை பார்த்தாலும் மஞ்சளாக தான் தெரியும், தீமையை பார்த்தாலும் மஞ்சளாக தான் காணப்படும். அன்பான சகோதர சகோதரிகளே, அதனால தான் சொல்கிறாரு இப்படிப்பட்ட குணாதிசயம் நம்ம இடத்துல காணப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். சரி, இப்போ நம்மளுடைய உடன் சகோதர சகோதரிகிட்ட சின்ன குறைபாடுகளுக்கு தென்படுது, அதை நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அதை நம்ம என்ன பண்ணலாம்? நம்முடைய உடன் அங்கங்களுடைய பலவீனமோ குற்றமோ குறையோ நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அதை என்ன பண்ணலாம்? நாற்பத்தி 3வது ஸ்லைடு. தேவ அன்பினை தனது இருதயத்தில் பெற்றிருக்கும் மனுஷன் ஒருவன் மற்றவருடைய குறைகளை குறித்த ஏதோ ஒன்றை அறிந்திருப்பானானால் அவன் இவ்விஷயத்தில் என்ன செய்ய வேண்டும்? இப்போ நம்ம என்ன செய்யணும்? மற்றவங்களுடைய பலவீனங்கள் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம அதை என்ன பண்ணலாம்? அவன் அதை ரகசியமாய் வைத்து இதை நம்ம ரகசியமாகவே வச்சுக்கலாமா? அல்லது அதை பலர் அறிய பரப்ப வேண்டுமா? நிறைய பேருக்கு இதை தெரியப்படுத்தலாமா? அவன் அதை தனக்குள்ளாக வைத்து கொள்ள வேண்டுமா அல்லது மற்றவர்களிடம் சொல்ல வேண்டுமா? சரி, இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்க. குற்றம் கண்டுபிடிக்க கூடாதுன்னு நம்ம பார்த்தாச்சு. ஆனால் சில பேர் சில குற்றங்களை செய்கிறாங்க, இதை நம்ம கண்ணில் பார்க்குறோம். இப்போ இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள் என்று அப்போஸ்தலன் பேதுரு கூறுகின்றார். தொடர்ந்து வாசிங்க. அன்பு திரளான பாவங்களை மூடும் என்றும் கூறுகின்றார். அன்பு திரளான பாவங்களை என்ன பண்ணுங்களாம்? அப்போ ஒருவேளை ஒருத்தருடைய பலவீனங்களை நம்ம பார்த்தா என்ன பண்ணிடணும்? அந்த அன்பின் பிரமாணத்தை கொண்டு அன்பு கொஞ்சம் பாவங்களை மூடுங்களா, திரளான பாவங்களை மூடுமா? திரளான பாவங்களை மூடும் அப்படின்னு தேவனுடைய வார்த்தைகளை சொல்றதுனால நம்ம தேவனுடைய அன்பை நம்மளுடைய இருதயத்தில் பெற்றிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளாக நம்ம காணப்பட்டோம் அப்படின்னா அப்படிப்பட்ட பாவங்களை நம்ம என்ன பண்ணிடணும்? மூடி மறைச்சிடணும். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ இப்படிப்பட்ட பாவங்கள் இப்படிப்பட்ட பலவீனங்கள் எங்கே மூடுனா கரெக்டாக இருக்கும்? எங்கே மூடலாம்? எங்கே மூடுனா கரெக்டாக இருக்கும்? எங்கே இப்படிப்பட்ட பாவங்கள் காணப்படும்? எங்கே காணப்படுங்க? தம்பி, அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. ஸ்லைடு போட்டு.
45. சபைக்கு வெளியில் இல்லை, மாறாக சபையாருக்குள் மூடப்படுவதற்கு ஏதுவாக திரளான பாவங்கள் காணப்படும் அப்ப என இப்படிப்பட்ட பாவங்களை எங்க மூடணுங்களா? சபைக்குள். சபைக்கு உள்ளேயா, சபைக்கு வெளியிலைங்களா? சபைக்கு. அப்ப நம்ம சகோதர சகோதரிகள் மத்தியில் இருக்கக்கூடிய பலவீனங்களை நம்ம என்ன பண்ணணுங்களா? அந்த அன்பின் பிரமாணத்தை கொண்டு மூடக்கூடியவர்களாக காணப்படணும். ஏன் சபைக்குள்ள இருக்கக்கூடிய பாவங்களை நம்ம மூடணும்? சபையின் அங்கத்தினர்கள் அனைவரும் பலவீனங்களையும் குறைவுகளையும் அபூர்ணங்களையும் பெற்றிருப்பார்கள் என்று. ஏன்னா இங்க இருக்கிறவங்க யாரும் எப்படி கிடையாது, பரிபூர்ணர்கள் கிடையாது. எல்லாமே பலவீனர்கள் தான், எல்லாருமே பாவிகள் தான், எல்லாருமே வளரக்கூடிய சகோதர சகோதரிகளாக தான் நம்ம காணப்படுறோம். அதனால நம்ம மூடக்கூடியது எங்க இருக்கணும் அப்படின்னா நம்முடைய உடன் சகோதர சகோதரிகள் மத்தியில் காணப்படணுன்றது கூட நம்ம பார்க்குறோம் அன்பானவர்களே. அடுத்தது, இப்படிப்பட்ட பாவங்களை பலவீனங்களை நம்ம மூடக்கூடிய சகோதர சகோதரிகளாக நம்ம காணப்படுவோம். அப்போ இப்படிப்பட்ட பலவீனங்களை நம்ம மூடுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய அன்பு காணப்படுதுன்னு சொல்லி அர்த்தம். அப்போ நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களை காணப்படுதோ அந்த அளவுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா உடன் அங்கங்களுடைய பலவீனங்களை மூடக்கூடிய சகோதர சகோதரிகளாக காணப்படுவோம். அப்போ இப்போ ஒரு மெஷர்மெண்ட் செக் பண்ணி பார்த்துடலாம். நம்மளுடைய இருதயத்தில் தேவனுடைய அன்பு எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ண முடியுமா முடியாதா? செக் பண்ண முடியுமா முடியாதுங்களா? இப்போ உங்கள் உடம்புல எவ்வளோ சுகர் இருக்குன்னு செக் பண்ண முடியுமா முடியாதா? எவ்வளோ பிபி இருக்குன்னு செக் பண்ண முடியுமா முடியாதா? அதே மாதிரி புது சிருஷ்டியாக இருக்கக்கூடிய நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய அன்பு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ண முடியுமா முடியாதா? முடியும். எப்படி? எப்படி? எந்த அளவுக்கு நம்முடைய உடன் அங்கங்களுடைய பலவீனங்களை மூடக்கூடிய சகோதர சகோதரிகளாக நம்ம காணப்படுறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய அன்பு நம்மளுடைய இருதயத்தை ஆளக்கூடியதாக நாம் காணப்படுறோம். ஒருவேளை நம்மளுடைய உடன் அங்கங்களுடைய பலவீனங்களை நம்மளால் சகிக்க முடியல, நம்மளால் கவர் பண்ண முடியல அப்படின்னு ஒரு வேளை இருந்துச்சுன்னா நம்மளுடைய இருதயத்தில் எது கம்மியாக இருக்குன்னு அர்த்தம்? தேவனுடைய அன்பு குறைவாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அது கூட நம்ம வாசிக்க கேட்கலாம். பாவங்களை மூடி போடாத நபர்கள் கொஞ்சமே அன்புடையவர்களாய் இருப்பார்கள் அல்லது அன்பே இல்லாதவர்களாய் இருப்பார்கள். ஒருவேளை மற்றவங்களுடைய பலவீனங்களை ஒருத்தர் சுட்டி காட்டிகிட்டே இருக்கிறாரா, ஒன்று அவர்கிட்ட தேவனுடைய அன்பு கொஞ்சமாக இருக்கலாம் அல்லது சுத்தமாகவே இல்லாமல் கூட இருக்கலாம். யார்கிட்ட? குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய சகோதர சகோதரிகள்கிட்ட. தேவ அன்பினை தன் இருதயத்தில் பெற்றிருக்கும் மனுஷன் 199 முறை மற்றவருடைய தவறுகளை மூடி போடுவான். ஆமாங்க, கிட்டத்தட்ட யாராவது ஒருத்தருக்குனால இப்போ ஒரு கேள்வி வந்திருக்கும், என்ன பிரதர் சபையில் பாவங்களை பலவீனங்களை மூடுங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க, ஏன்னா மற்ற இடங்களில் வசனங்களே காணப்படுது, இப்படிப்பட்ட பாவங்கள் செஞ்சுட்டா நீங்கள் இப்படியெல்லாம் அவங்கள புத்தி சொல்லணும் எச்சரிக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருந்திருப்போம். அப்படிப்பட்ட எண்ணம் இருந்துச்சா அதுக்குண்டான பகுதியை தான் சொல்கிறாரு. பாவங்களை எவ்வளோ மூடுங்களாம்? 100க்கு 100, 100க்கு 99? ஏன் 99 சொல்லணும்? சில பாவங்கள் இருக்கு, அதுக்குண்டான தேவனுடைய வார்த்தைகள் இருக்கு, அப்படி அந்த வார்த்தைகளை கொண்டு அவங்களை கையாள வேண்டிய விதம்னு ஒன்று இருக்கு. அப்படிப்பட்ட பாவங்கள் செஞ்சா அதை நீங்கள் அன்பு திரளான பாவங்களை மூடுன்னு சொல்லி மூடிடாதீங்க. அதை கண்டிப்பாக என்ன பண்ணால் வசனங்கள் வச்சு தான் ஹேண்டில் பண்ணணும். ஆனால் அது அப்படிப்பட்ட பாவங்கள் எவ்வளோ காணப்படுங்க சபையில்? 99%? 1%? 1% அப்படி காணப்படும். மீதி 99% நம்ம என்ன பண்ணோம்னா அந்த அன்பின் பிரமாணத்தை கொண்டு கவர் பண்ணக்கூடிய சகோதர சகோதரிகளாக நாம் காணப்படணும். அப்போ நாம் யார் அப்படின்றத இன்றைக்கி சீர்தூக்கி பார்க்கலாம். நம்மளுடைய பலவீனங்களை எப்படி நாம் மூடி மறைக்கிறோமோ அதே மாதிரி மற்ற உடன் அங்கங்களுடைய பலவீனங்களை நாம் மூடக்கூடியவர்களாக காணப்படுறோமா? ஒருவேளை என்னுடைய உடன் அங்கங்களுடைய பலவீனங்களை நான் வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய சகோதரனா சகோதரியாக நான் இன்னைக்கு காணப்படுறேனா அப்படின்றத கூட சீர்தூக்கி பார்க்கலாம் அன்பானவர்களே. ஒருவேளை இல்லை பிரதர்,
அந்த 99% ஓகே, அன்பு திரளான பாவங்களை மூடுன்னு சொல்லி நம்ம மூடிடலாம். ஆனால் சில பகுதிகள் இருக்கு, இந்தந்த பாவத்தை செஞ்சால் நீங்கள் என்ன பண்ணா வசனங்களை வச்சு அவங்கள சரி செய்யணும்னு சொல்லி இருக்கு. இப்போ நம்ம எந்த பகுதிக்குள்ளே போகிறோம் அப்படின்னா, அந்த 99% மூடக்கூடிய பாவங்கள் நம்ம கண்டுக்காமல் விட்டுறலாம். அந்த 1% பாவங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். இப்போ இப்படிப்பட்ட பாவங்கள் செஞ்சிட்ட சகோதர சகோதரிகளை, குற்றம் புரிஞ்சிட்ட சகோதர சகோதரிகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இதை வேணால் பெருசளவில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா விட்டுறலாம். ஆனால் பிரச்சனைகள் இருக்குது, அதை எப்படி நம்ம கையாளுறது? இப்போ எனக்கு விரோதமாக ஒரு சகோதரனோ சகோதரியோ செஞ்சுட்டாங்கன்னு வைங்க, அப்போ அவங்கள நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அதுக்கு தேவனுடைய வார்த்தைகள் எங்கே அடங்கி இருக்கு? இதை நீங்கள் இப்படி சரி செஞ்சுக்கலான்னு சொல்லி ஏதாவது கெஸ் பண்ணுறீங்களா? ஏதாவது கெஸ் பண்ணுறீங்களா இல்லை தூக்கத்தை கண்டினியூ பண்ணுறீங்களா அப்படின்னா கொஞ்சம் கெஸ் பண்ணலாம். அப்போ நமக்கு பரிசுத்த வேதாகமே முழு சட்ட புத்தகமாக காணப்படுது. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை எல்லாத்துக்கும் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா சொல்யூஷன் கொடுத்துருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை கையாளுவதற்காக கொடுக்கப்பட்ட வேத பகுதி எது அப்படின்னா மத்தேயு 18ஆம் அதிகாரம். புது சிருஷ்டிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விலை உயர்ந்த ஒரு பகுதி. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பலவீனங்களை நம்ம சரி செய்வதற்கு தேவன் கொடுத்துருக்கிறார். இதுக்காக நம்ம கோர்ட்டு அப்படி இப்படின்லாம் போக வேண்டியதில்லை. தேவன் எதை கொடுத்துட்டாரு அப்படின்னா அவருடைய வார்த்தைகளையே நமக்கு கொடுத்துட்டாரு. மத்தேயு 18ஆம் அதிகாரம் என்பது இது ஒரு ஆலோசனை உட்பட்ட பகுதி கிடையாது. இது ஒரு கற்பனை, கட்டளை. அப்போ இந்த கட்டளையேனாவே நமக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். ஒருவேளை கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் நடந்தால் அதுவே பாவமாக கருதப்படுகிறது. ஆகவே நம்ம இடத்துல ஏற்படக்கூடிய காரியங்களை சரி செய்வதற்கு மத்தேயு 18ஆம் அதிகாரம் ஒரு கட்டளையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ மத்தேயு 18ஆம் அதிகாரத்தினுடைய கட்டளை என்னென்னா 18ஆம் அதிகாரத்தில் முழுசும் நம்ம பார்த்தோன்னா நமக்கு இருக்குது. அதில் சில வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். 15வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அப்போ முதல் பகுதி நல்லா கவனிங்க. ஒருவேளை எனக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டாருன்னு வச்சுக்காங்க, அவங்கள நான் எப்படி பார்ப்பேன்? இவங்க தான் நமக்கு ஒரு எதிரி அப்படின்னு தானே பார்ப்போம். சொல்கிறோமா இல்லையா, மனசில் நினைக்கிறோமா இல்லையா? அவங்களாம் சகோதரனே கிடையாதுங்க, அவங்களாம் சகோதரியே கிடையாதுங்க, என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா எனக்கு, இப்படி நம்ம நினைப்போம். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுங்க? அவர் யாருக்கு விரோதமாக செஞ்சிட்டாரு? நமக்கு விரோதமாக செஞ்சிட்டாரு. நமக்கு விரோதமாக செஞ்சிட்டா கூட அவங்க யாரையா தான் பார்க்கணும், நம்ம சகோதரனாகவும் சகோதரியாகத்தான் நம்ம பாவிக்கணும். அடுத்தது, இந்த குற்றம் யாருக்கு விரோதமாக செஞ்சதா இருக்கணும்? இப்போ சகோதரனுக்கு விரோதமாக ஒருத்தங்க செஞ்சிட்டாங்கன்னா நான் போய் கேட்கலாமா? கேட்கலான்றீங்களா கேட்கக்கூடாதுன்றீங்களா? சரி, நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா கேட்கலான்னே நான் எடுத்துக்கலாமா? அப்படின்னா கேட்கக்கூடாது. ஏன்னா கட்டளை என்ன? உன் சகோதரன் உனக்கு விரோதமாக இல்லை, அவர் அந்த அளவுக்கு பேச மாட்டார், பாயிண்ட் பிடிக்க மாட்டார், நான் போனால் நல்லா பேசுவேன், அப்படிலாம் போகவே கூடாது. இல்லை, அந்த சிஸ்டர் அவ்வளோக்கா பேச மாட்டாங்க, நான் போய் அவங்களுக்காக பேசுகிறேன், யாருக்கு வாய் கிடையாது. அப்போ உன் சகோதரன் உனக்கு விரோதமாக, இது ஒருவேளை சகோதரர்களுக்காக மாத்திரம் இல்லை, சகோதரிகள்னு வரும்போது அங்கே சகோதரிகளை நம்ம பயன்படுத்தி, அப்போ உன் சகோதரன் உனக்கு விரோதமாக, நமக்கு விரோதமாக செஞ்சிருந்தால் மாத்திரமே என்ன பண்ணணும்னா போகணும். போய் என்ன பண்ணணுங்க, அவர் ஒரு 10 பேர்த்துக்கு மத்தியில் இருக்கும்போது, என்ன பிரதர் நீங்கள் அப்படி என்னை பற்றி பேசுனீங்களாமா, என்ன சிஸ்டர் என்னை பற்றி அப்படி பேசுனீங்களாமா அப்படின்னு கேட்டுடலாமா? அடுத்த கட்டளை என்னங்க? தம்பி ஸ்லைடு கடைசி வரைக்கும் தெரியுங்களா? ஏன்னா கடைசியில் இருக்கவங்களுக்கு தெரியுது இல்லைன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் வாய்ஸ் வர மாட்டேங்க. என்ன சொல்றாருங்க? நீயும் அவனும் தனித்திருக்கையில். ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நாம் மாத்திரம் போகணும், போனால் மாத்திரம் பத்தாது, போய் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க தனிமையாக இருக்கிறத ஃபஸ்ட்டு ஊர்ஜிதம் பண்ணிக்கணும். அவங்க தனியாக தான் இருக்கிறாங்கன்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, ஒருவேளை அவங்க குடும்பமாக இருந்தாங்க அப்படின்னா அந்த யாருக்கு நமக்கு விரோதமாக செஞ்சவங்க யாரோ அவங்கள மாத்திரம் அந்த இடத்துல இருக்க சொல்லிவிட்டு, குடும்ப உறுப்பினராக இருந்தால் கூட உள்ளே போக சொல்லிவிட்டு, அதுக்கப்புறமா அவர் தனியாக தான் இருக்கிறாரு,
சகோதரி தனியாக தான் இருக்கிறாங்கன்னு ஊர்ஜிதம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவன் குற்றத்தை உனக்கு உணர்த்து. ஆமாம், சொல்லும் போதே நீங்கள் எனக்கு விரோதமாக இப்படி குற்றம் செஞ்சிட்டீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் இப்படி செஞ்சுருக்கிறீங்க, இது ஏன் செஞ்சீங்க, எதுக்கு செஞ்சீங்க, ஒருவேளை என்னுடைய புரிந்து கொள்ளுதலை நான் தவறாக புரிஞ்சுக்கிட்டேனான்னு சொல்லி நம்மளுடைய நிலைமையை நாம் எடுத்து சொல்கிற மாதிரி தான் அவரும் அவருடைய நிலைமையை சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா டைம் கொடுக்கணும். இப்போ ஒருவேளை இதுக்கும் ஒப்பு கொடுக்கலனா தான் அடுத்தது 2 பேர் போகணும். அப்பவும் ஒப்பு கொடுக்கலையா சபைக்கு தெரியப்படுத்தணும். சரி, ஏன் தேவன் இந்த மெத்தடை வச்சிருக்கணும்? ஏன் ஒரு சகோதரன் ஒரு சகோதரருக்கு விரோதமாக பாவம் செஞ்சிருந்தார் அப்படின்னா தனிமையில் போய் சந்திக்க சொல்றாரு? இதுல எது பாதுகாக்கப்படுதுங்க அப்படின்னா, இப்போ ஒருவேளை எனக்கும் சகோதரருக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் 2 பேர் போய் பேசி சமரசமாகி சரி ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க, எங்களுக்குள்ள நடந்த பலவீனம் யாருக்கு மாத்திரமே தெரியும்? எங்கள் 2 பேர்த்துக்கு மாத்திரமே தான் தெரியும். அப்போ மற்றவங்களுக்கு தெரிய வராது. ஒருவேளை நான் இந்த மெத்தடு கையாளாகாமல் எல்லாரும் இருக்கும்போது போய் கேட்டுறேன்னு வச்சுக்காங்க, பின்னாடி இது தவறு தான், அவர் சரியாக தான் செஞ்சுருக்கிறாருன்றதை ஊர்ஜிதம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்காங்க. ஆனால் பலவீனத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு எது மைண்டில் வரும்? சகோதரர்களை பார்க்குறப்பெல்லாம் இவர் ஏற்கனவே அப்படி செஞ்சுருந்தது தான் ஒரு முறை ஒரு பிரச்சனையாச்சு, ஒருவேளை இன்னும் அப்படி தான் இருக்கிறாரோ அப்படின்ற எண்ணங்கள் என்னன்னா வரும். அப்படிப்பட்ட எண்ணங்கள் வராமல் தவிர்க்கிறதுக்கு தேவன் கொடுத்த ஒரு மெத்தேடு தான் மத்தேயு 18ஆம் அதிகாரம். அப்போ ஃபஸ்ட்டு போய் தனிமையில் சந்திக்கணும். ஒருவேளை ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை எனக்கும் சகோதரனுக்கும் இருக்குது, 2 பேர்த்துக்கு மட்டுமே தெரிஞ்சது இருக்குது. ஆனால் இந்த எங்கள் 2 பேர்த்துக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு பிரச்சனையை 3வது ஒரு நபர் சகோதரனுக்கோ சகோதரிக்கோ தெரிய வருதுன்னு வச்சுக்காங்க. அப்போது என்ன நடந்திருக்கு? என்ன நடந்திருக்குங்க? எங்கேயோ யாரோ நானோ அல்லது சகோதரரோ யாரோ ஒருத்தர் தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணிட்டோம்னா மீறிட்டேன்னு சொல்லி அர்த்தம். எப்படி மீறிட்டோம்னா வசனம் சொல்லுது, உனக்கு விரோதமாக உங்கள் சகோதரனோ சகோதரியை செஞ்சுட்டாங்கன்னா அவங்க தனிமையில் இருக்கும்போது போய் உணர்த்துங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவங்களுக்கு மாத்திரமே தெரிய வேண்டிய விஷயத்த 3வது ஒரு நபருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, ஒன்றும் நான் சொல்லியிருக்கணும், இல்லைன்னா எனக்கு விரோதமாக செஞ்ச சகோதரன் சொல்லியிருக்கணும். அப்போ 2 பேர்த்தில் யார் சொன்னாலும் யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்டுட்டாங்க அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்திக்கலாம். ஒருவேளை நம்ம போய் பேசி அது சகோதரனோ சகோதரியோ ஆமாங்க நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அப்படிப்பட்ட காரியங்களை அவங்க விட்டு விலகிட்டாங்கன்னா அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகள் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஆதாயப்படுத்திக்குவோம். அப்போ இது எதை அடையாளப்படுத்துது? சகோதர சகோதரிகளை நம்ம ஆதாயப்படுத்துறது எதுக்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னா, ஏற்கனவே அந்த பலவீனங்கள் காணப்பட்ட சகோதரனாக இருந்துட்டாலும் சரி சகோதரியாக இருந்துட்டாலும் சரி அவங்களுக்கு உண்டான பிரச்சனைக்குள்ளே சிக்கிட்டாங்க. இப்போ அப்படியா பிரச்சனைக்குள்ளே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை நம்ம போய் தனிமையில் சந்தித்து அவங்கக்கிட்ட பேசி அவங்களுடைய காரியங்களை உணர்த்தும் போது அவங்க மீண்டு வந்துட்டா அவங்களும் அப்படிப்பட்ட பலவீனமான பிரச்சனைகள் மீண்டு வந்துட்டாங்க. அப்படி மீண்டு வந்தது நிமித்தமாக அவங்க மறுபடியும் இந்த ஒரு பரிசுத்த பாதையில் தொடர்ந்து ஓடுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த மெத்தடை கையாளாகாமல் நம்ம நடைமுறைப்படுத்தாமல் போய் கும்பலாக இருக்கும்போது சொல்லி ஒருத்தருடைய பலவீனங்கள் மற்ற எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்காங்க, மறுபடியும் அவங்க இந்த ஐக்கியத்துக்குள்ளே வருவாங்களா? ஒருவேளை வந்தால் அவங்கள நாம் எப்படி பார்ப்போம்? ஒருவேளை அவங்களுடைய இருதயம் அவங்கள எப்படி குற்றப்படுத்தும்? அதனால தான் சொல்கிறாரு, எல்லாருமே பலவீனர்கள் தான். ஒருவேளை பலவீனத்தில் சில காரியங்கள் செஞ்சிட்டிங்களா அது சம்மந்தப்பட்டவங்க மட்டும் போய் என்ன பண்ணுங்க உணர்த்துங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அன்பான சகோதர சகோதரிகளும், ஒருவேளை இந்த மத்தேயு 18ஆம் அதிகாரத்தை கையாளாகாமல் அதை நடைமுறைப்படுத்தாமல் தன்னுடைய இஷ்ட போன பிறகு நான் வசனம் சொல்லுது ஆனால் வசனத்தை கீழ்ப்படிய மாட்டேன், நான் 4 பேர்த்துக்கு முன்னாடி தான் கேட்பேன், நான் 2 பேர்த்துக்கு தெரிஞ்சதை நான் 40 பேர்த்துக்கு பரப்புவேன் அப்படின்னு சொல்லி யாராவது செயல்படக்கூடிய சகோதர சகோதரிகளாக காணப்பட்டால் அவங்கள நம்ம எப்படி டீல் பண்ணுறது? அதை குறித்து நம்ம வாசிக்க கேட்கலாம்.
66வது ஸ்லைடு. இத்தகையவன் மீறுதல் பண்ணினவனாகி விடுவான் மற்றும் ஒழுங்கற்றவனாக கையாளப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு ஒருத்தர் கீழ்ப்படியாம வசனங்களை சொல்லப்பட்ட ஆலோசனைகளை கட்டளைகளை கை கொள்ளாத அதை சகோதரனாக இருந்துட்டாலும் சரி சகோதரிகளாக இருந்துட்டாலும் சரி அவங்கள எப்படி டீல் பண்ணுங்களா? ஒழுங்கற்றவர்களாக கையாளப்பட வேண்டும். ஒழுங்கற்றவர்களை எப்படி கையாளணும்னு சொல்லி வேதத்தில் பதிவுகள் காணப்படுது. அவங்களுக்கு சில வாய்ப்புகள் மறுக்கப்படணும், பொதுவான ஊழிய வாய்ப்பு தரக்கூடாது, அவங்களுடைய பலவீனங்களை உணர வரைக்கும் அவங்க மூலையில் தான் உட்காரணும், கடைசி சேரில் தான் உட்காரணும், இப்படி அநேகமும் இருக்குது. அப்போ இது ஏதோ ஒரு பெரிய பாவத்தை செஞ்சவங்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட தண்டனை கிடையாது. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக ஒருத்தர் செய்கிறாரு, தேவனுடைய வார்த்தையை சொல்லப்பட்ட ஆலோசனைகளை ஒருத்தர் பின்பற்றலை அப்படின்னா அவரையும் எப்படி தான் கையாளணும். அது சகோதரனாக இருந்துட்டாலும் சரி சகோதரிகளாக இருந்துட்டாலும் சரி ஒழுங்கற்றவர்களாகத்தான் அவங்கள கையாளுனது கூட நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம எல்லாமே பரிசுத்தவான்கள் ஆவதற்காக அழைக்கப்பட்டவங்க. நமக்கு வேதமே வெளிச்சமமாக இருக்குது. நம்ம இன்னைக்கு கூடியிருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம்தான் தேவனுடைய வார்த்தைகள் தான். அதன்படி நடப்பதற்காக தான் நம்ம உள்ளே வந்திருக்கிறோம். இங்கே உள்ளே உட்காந்துக்கிட்டு நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கலை அப்படின்னா அவங்க நமக்கு யார் தான்? ஒழுங்கற்றவர்கள் தான். ஆகவே அப்படிப்பட்ட ஒழுங்கற்றவர்களாக இருந்தாங்கன்னா ஒழுங்கற்றவர்களை நம்ம எப்படி கையாளுறோமோ அதே மாதிரி தான் அவங்களையும் கையாளுறது கூட நம்ம பார்க்குறோம். சரி, இப்போது வேதத்தினுடைய வசனங்களுக்கு இசைவாக காரியங்களை நடைமுறைப்படுத்தாதவங்களை குறித்து நம்ம பார்த்தோம். ஒழுங்கற்றவர்கள்னு சொல்லி பார்த்துட்டோம். அவங்கள எப்படி டீல் பண்ணுறோமோ அப்படி தான் டீல் பண்ணணும். இப்போது சத்தியத்தை பாதையில் சத்தியத்தின்படி செயல்படுறேன்னு சொல்லி வாழக்கூடிய சகோதர சகோதரிகள் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க எப்படி இந்த ஒழுங்கற்றவர்களை கையாளணும் அப்படின்னா அடுத்த ஸ்லைடு வாசிக்கலாம். வேதாகம விதிகளை பின்பற்றுவதில் நம்பிக்கை கொண்டு இருப்பவர்கள் வேதாகம விதிகளை பின்பற்றுவதில் நம்பிக்கை கொண்டு இருப்பவர்கள் வேதாகம விதியை பின்பற்றாத இவர்கள் கூறுவதை கேட்பதற்கு மறுப்பு தெரிவிப்பதன் மூலமும் இத்தகையவர்களை இவர்களது தவறான செய்கைகளின் நிமித்தம் கடிந்து கொள்ளுவதன் மூலமும் ஒருவேளை இந்த குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து ஒருத்தர் செய்கிறாரு, மத்தேயு 18ஆம் அதிகாரத்தை போய் நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லியுமே ஒருத்தர் கேட்கல அப்படின்னா சத்தியத்தின்படி நடக்குவதற்கு வாஞ்சியம் விருப்பம் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உடனடியாக அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்கிறாங்களா அவங்க சொல்கிறத கேட்காதீங்க, மறுப்பு தெரிவிக்கணும். சாரி பிரதர், சாரி சிஸ்டர், நீங்கள் சொல்கிறத நான் கேட்க முடியாது, அதை சொல்லிட்டு மறுபடி அடுத்தது என்ன பண்ணுங்களா? இவர்கள் தீய கிரியைகள் செய்வதை நிறுத்திவிட வேண்டும். இவங்க தொடர்ந்து இதே மாதிரி சபைக்குள்ளே செஞ்சுட்டு இருக்கிறாங்களா, அவங்க அதை நிறுத்தணும். அப்படி நிறுத்துகிற அளவுக்கு அவங்கள கடிஞ்சு கொண்டு என்ன பண்ணணும்னா புத்தி சொல்லக்கூடியவர்களாக நாம் காணப்படணும். இது யார் செய்யணும்? யார் பொதுவாக சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் நடப்பாங்க. அப்படி சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் நடக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் என்ன பண்ணணும்னா அப்படி அவங்க சொல்லும்போது உடனே அவங்கள நிறுத்த சொல்லணும். அப்படி அவங்க சொல்கிறத கேட்கக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த காரியத்தை அவங்க தொடர்ந்து செய்யாத அளவுக்கு அவங்கள உடனே அதை ஸ்டாப் பண்ணணும் சொல்லணும். அன்பானவர்களை, ஒருவேளை நம்ம தவறாக நினச்சிக்க வேணாம். நம்மளுடைய உடன் சகோதர சகோதரியுடைய தவறுகளை நம்ம சொன்னால் தானே அவங்க சரி செஞ்சுக்குவாங்க. அவங்க மேலே இருக்கிற அன்பின் நிமித்தமாக தான் நான் செய்கிறேன்னு நினச்சிட வேணாம். ஏன்னா சகோதரருடைய எழுத்துக்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். சகோதரனுக்கு எதிராக தீமை பேசுகின்றவர்கள் அல்லது சகோதரனை நியாயம் தீர்க்கின்றவர்கள் அந்த சகோதரனிடத்தில் மிகவும் அன்பாய் இருப்பது போன்று பாசாங்கு செய்பவர்களாகவும் காணப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். இது அன்பு நிமித்தமாக செய்கிறாங்களா இல்லை பாசாங்கங்களா? பாசாங்க, ஆக்டிங். ஒரு அன்பின் நிமித்தமாக அவங்கள இதெல்லாம் செய்கிறது கிடையாது. ஒருவேளை ஏன் இதை பாசாங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னா உண்மையிலுமே அன்பாக இருந்துச்சு அப்படின்னா அவர் எதை நடைமுறைப்படுத்தியிருப்பார்? தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு தனக்கும் சகோதரங்க மாத்திரம் தெரிஞ்ச வழிமுறையை அவர் தேவன் சொன்ன வழிமுறையை பின்பற்றி போய் செஞ்சுருப்பார். ஆனால் அவருடைய நோக்கம் என்ன? ஏன் இந்த குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய மனநிலைமை என்னன்னா காயப்படுத்துகிற மாதிரி அவங்கள என்ன பண்ணணும்னா விசாரிக்கணும். இந்த ஒரு நிலைப்பாடு அவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால தான் இவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி போய் அப்படிப்பட்ட காரியங்களை பகிரங்கமாக வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க. ஆகவே இவங்க அன்பின் நிமித்தமாக செய்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாங்க.
அவங்க எப்படி என்ன செய்கிறாங்க அப்படின்னா பாசாங்கு செய்யக்கூடிய சகோதர சகோதரிகளாக காணப்படுவாங்க. ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, ஒருவேளை நான் சத்தியத்தில் இருக்கிறேன், சத்தியத்தின்படி வாழ்கிறேன் அப்படின்னா சத்தியத்தினுடைய வார்த்தைகளுக்கு இசைவாக செய்யக்கூடிய சகோதர சகோதரிகளாக காணப்படணும். அப்போ இப்படிப்பட்ட பலவீனங்களை எப்படி கையாளணும்னா மத்தேயு 18ஆம் அதிகாரத்தை கையாளணும். ஆனால் மத்தேயு 18ஆம் அதிகாரத்தை நடைமுறைப்படுத்தாமல் வேறு மாதிரி செயல்பட்டாங்க அப்படின்னா அது அன்பு கிடையாது, மாறாக அவங்க மீது இருக்கக்கூடிய ஒரு காழ்ப்புணர்ச்சி தான் அன்பான சகோதர சகோதரிகளே. அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒருவேளை நம்முடைய உடன் சகோதர சகோதரிகள் நம்ம மற்றவங்களுடைய குற்றம் குறை பலவீனங்களை நம்ம அவங்கள பற்றியே அதிகமாக பேசணும்னு வச்சுக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த குணம் கொண்ட சகோதர சகோதரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சின்ன கடுகு மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்த மலை மாதிரி பெருசுப்படுத்தி இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லிடுவாங்க. அது மாத்திரம் கிடையாது, இவங்க தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுறதுனால இவங்ககிட்ட முதலாவது எது இருக்காது அப்படின்னா சத்திய ஆவி இருக்காது. ஏன்னா சத்திய ஆவி இப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னாவே அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வார்த்தைகளை சொல்லப்பட்ட கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு அதை நடைமுறைப்படுத்துவாங்க. இவங்க இந்த குற்றம் கண்டுபிடிக்கக்கூடியவங்க முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுவாங்க. அடுத்தது அந்த வார்த்தைகளுக்கு தனக்கு பொருந்தாதுன்னு சொல்லி நினைப்பாங்க. அடுத்தது இந்த வார்த்தைகளாக எனக்கு இல்லை, என்னுடைய சகோதரன் சகோதரி தான் இதை ஃபாலோ பண்ணணும், எனக்கு இது பொருந்தாதுன்ற ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே இருப்பாங்க அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ இதனால தான் ஆதார வசனத்தை சொல்கிறாரு, அந்த இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யக்கூடியவங்க நியாயப்பிரமாணத்துக்கு அதிபதியாக இருப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறார். அப்போ என்னென்னா இதை விட பெஸ்ட்டு சொல்யூஷன் என்னென்னா எங்கிட்ட இருக்குன்றத சொல்லாமல் சொல்கிறாங்க. ஏன்னா தேவன் சொல்கிறாரு, அன்பு திரளான பாவங்களை மூடும். ஒருவேளை திரளான பாவங்களை மூடக்கூடிய அளவுக்கு இல்லாமல் சில முரணான பாவங்கள் இருக்கா, அதுக்கு மத்தேயு 18ஆம் அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நான் பாவங்களையும் மூட மாட்டேன், மத்தேயு 18ஆம் அதிகாரத்தையும் கையாள மாட்டேன் அப்படின்னா தேவன் சொன்ன சொல்யூஷனை விட எங்கிட்ட பெட்டர் சொல்யூஷன் எங்கிட்ட இருக்குன்றத அவங்க சொல்லாமல் சொல்லக்கூடிய சகோதரிகளாக காணப்படுறாங்க. அது மாத்திரம் கிடையாது, இந்த குற்றம் கண்டுபிடிக்கக்கூடியவங்க பார்த்தீங்க அப்படின்னா பேசும்போது எதை சுட்டி காட்டி பேசுவாங்க தெரியுங்களா? இந்த வசனம் இப்படி இருக்கு, நீங்கள் வசனத்துக்கு விரோதமாக செஞ்சிட்டீங்க, சகோதரருடைய எழுத்துக்கள் இப்படி இருக்கு, அதுக்கு விரோதமாக நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி தான் நம்மளை குற்றப்படுத்துவாங்க. ஆனால் அந்த சகோதரனுக்கும் சரி அந்த சகோதரிக்கும் சரி நமக்கும் சரி தேவன் எதை கொடுத்துருக்கிறாரு? மத்தேயு 18ஆம் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ அதை அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, இல்லை பிரதர் அது எனக்கு பொருந்தாது, நீங்கள் இந்தந்த வசனங்களை கையாளணும் கடைபிடிக்கணுன்றத சொல்லக்கூடியவர்களாக காணப்படுவாங்க. ஏன்னா இந்த ஒரு குணம் மனித வஞ்சனைக்குண்டான ஒரு குணமாக காணப்படுது. இந்த ஒரு குணத்தினால தான் அநேகர் இன்னைக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா தன்னுடைய வாய்ப்பையே இழந்து போயிடுறாங்க. அதை எப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய நிமித்தமாக ஒருத்தர் தொடர்ந்து செய்கிறார் இல்லைங்களா, அவர் எதை அடையாளப்படுத்துகிறாருன்னா இந்த நிலைப்பாடானது எண்பத்தி 2வது ஸ்லைடுங்க. இந்த நிலைப்பாடானது வேதாகமத்தை நீக்கி போடுகின்றது. இது சொல்லொருத்தமாகவே வேதாகமத்தை தூக்கி எறிந்து விடுகிற காரியமாய் இருக்கும். யாராவது இன்னைக்கு பைபிள் தூக்கி வீசுறோமா இல்லைங்களா? சொல்லர்த்தமாக வீச மாட்டோம். ஒருவேளை இந்த குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய குணத்தை நம்ம கிட்ட வச்சு தொடர்ந்து அப்படிப்பட்ட காரியத்தில் செய்யக்கூடிய சகோதர சகோதரிகள் நம்ம இருந்துட்டோம்னா தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தையே என்ன பண்ணக்கூடியவர்களாக காணப்படுறோம்னா தூக்கி வீசுறவர்களாக காணப்படுறோம். எப்போ ஒரு புக்கை நம்ம தூக்கி வீசுவோம்? இனி இதனால் எனக்கு எந்த விதமான பயனும் கிடையாதுன்றப்ப அதை நம்ம என்ன பண்ணோம்னா தூக்கி வீசிடுவோம். அப்போ ஒருவேளை இப்படிப்பட்ட பலவீனமான குணாதிசயம் நமக்குள்ளே தொடர்ந்து காணப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம புக்கை தூக்கி வீச தேவையில்லை. மாறாக நம்முடைய கிரிகளே எதை வெளிப்படுத்துது அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை
தூக்கி வீசுறதுக்கு அது சமானமாக இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக இந்த ஒரு குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய வேலையை சகோதரர் சொல்கிறாரு, வேவு பார்க்குற ஒரு வேலைன்னு சொல்லி சொல்கிறார். வேவு பார்க்குறது, உளவு பார்க்குறது. அப்போ யார் மற்ற என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படின்றத தொடர்ந்து ஒருத்தர் வேவு பார்க்கக்கூடியவர்களாக நம்ம காணப்பட்டுருவோம். ஒருவேளை இந்த ஒரு குணம் வந்து நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா. ஏன்னா மற்றவங்களுடைய காரியங்களையே ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்போமா. நம்ம யாருடைய காரியத்தில் சுறுசுறுப்பாக இருக்கணும், நம்மளை பற்றி ஆராயும் போது நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும். ஆனால் மாறாக இந்த ஒரு குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய குணம் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, வாசிக்க கேட்கலாம். மற்றவர்களுடைய செயல்கள் அல்லது நோக்கங்கள் குறித்து உளவு வேவு பார்க்கும் வழக்கத்தில் ஈடுபடுவதின் நிமித்தம் குற்றஞ்சாட்டுகிறவன் அல்லது குற்றம் கண்டுபிடிக்கிறவன் அவனது சொந்த கிரியைகள் மற்றும் நோக்கங்களை சுய பரிசோதனை பண்ணி பார்ப்பதற்கு அவ்வளவு விருப்பம் காட்டவும் மாட்டான். ஏன்னா இவங்க வந்து தன்னுடைய பலவீனங்களை அறிஞ்சு கொள்றதுக்கு அவங்க விருப்பமே காட்ட மாட்டாங்க. அதுக்கு அவங்களுக்கு நேரமும் இருக்காது. ஏன் அவங்களுக்கு நேரம் இருக்காது? ஏன் அவங்களுக்கு நேரம் இருக்காதுன்னா, அவங்களுடைய நேரத்தை எதுக்கு செலவிடுறாங்க? மற்றவங்களுடைய பலவீனங்களை அலசி ஆராய்வதற்கு அவங்க நேரத்தை செலவிட்டுறாங்க. அதனால் இவங்களுடைய பலவீனங்களை குறித்து அவங்க அலசி ஆராய்ஞ்சு பார்க்கறதுக்கு டைம் கிடையாது. அடுத்தது, இப்படிப்பட்டவன் தன்னை குறித்து அடிக்கடி கவனமாய் நிதானித்து பார்ப்பானானால் அவன் 87வது ஸ்லைடு வாசிங்க. இப்படிப்பட்டவன் எவ்வளவுக்கு அதிகமாய் தன்னை சுறுசுறுப்பாய் ஈடுபடுத்திக் கொள்ளுகிறானோ அவ்வளவுக்கு இவன் தனது கவலைக்கிடமான தப்பிதங்களை குறித்து ஆராய்ந்து பார்க்க. ஒருவேளை மற்றவங்களுடைய பலவீனங்களை குற்றம் குறைகளை அலசி பார்த்து குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய வேலையை செய்யறவங்களை பற்றி இங்கே சகோதரர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க எந்த நிலைமையில் இருக்கிறாருன்னு சொல்லி சொல்கிறாருங்க. ரெட் லைட்டும் சிவப்பு கலர் எழுத்துக்களை மாத்திரம் வாசிங்க. தன்னை சுறுசுறுப்பாய் ஈடுபடுத்தி கொள்ளுகிறவனோ அவ்வளவுக்கு அவன் தனது கவலைக்கிடமான தப்பிதங்களை குறித்து ஆராய்ந்து பார்க்காதவனாக. அவங்களுடைய நிலைமை என்னவாங்க? கவலைக்கிடம்னா ரொம்ப சீரியஸ் கண்டிஷன். இப்போ ஒருத்தர் நம்ம உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. காய்ச்சலுக்காக போகும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? ரொம்ப சீரியஸுங்க, ஐசியூவில் வச்சுருக்காங்கன்னா சொல்லுவோம். யார் ரொம்ப சீரியஸ்னு சொல்லுவோம்? ஐசியூவில் இருக்கிறவங்களை என்ன பண்ணுவோம்னா சீரியஸில் இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா அவர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வாழ்வா சாவான்னு இருக்கிறாரு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் கொண்டவங்க கூட எப்படிப்பட்டவங்களாக தான் காணப்படுறாங்கன்னா ரொம்ப சீரியஸு. யாருக்கு? அவங்களுடைய நிலைப்பாடே பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸான நிலைப்பாட்டில் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் அதை குறித்து அவர் ஆராயாமல் மற்ற உடன் அங்கங்கள் மீது அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா கவனத்தை செலுத்தக்கூடியவர்களாக காணப்படுறாங்க. சரி, ஏன் இந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது? குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய வேலையை இன்றைக்கி நாம் ஏன் செய்யக்கூடாது? அப்போ ஒரு வேலையை செய்யணுன்னா அதுக்கு என்ன வேணும்னா தகுதிகள் வந்து வேணும். இன்றைக்கி ஒரு மூப்பர் ஊழியத்தை ஒருத்தர் செய்யணுன்னா அதுக்கு தகுதி வேணுமா, தகுதி வேணாங்களா? என்னென்ன தகுதி? குற்றம் சாட்டப்படாதவனும், ஒரே மனைவி உடையவனும், இப்படி அநேக தகுதிகள் வந்து இருக்குது. ஆனால் இந்த குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய வேலைக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குமா, இருக்காதுங்களா? இருக்குது. அந்த 3 குவாலிஃபிகேஷன் வந்து சகோதரர் இங்கே பட்டியலிடுறாரு. அந்த 3 குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருந்தால் அந்த வேலையை நீங்கள் தாராளமாக செய்யலாம். சரி, இப்போ அந்த 3 குவாலிஃபிகேஷன் என்னன்றதை பார்க்கலாம். அதை பார்த்தா யாரெல்லாம் இந்த வேலையை செய்வதற்கு தயாராக இருக்கோம், ரெடி அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். முதலாவது தகுதி எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலாவது தகுதி என்னவெனில் நியாயம் தீர்க்கும்படிக்கு தேவனிடமிருந்து முழு அதிகாரத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்பதே ஆகும். அப்போ முதலாவது தகுதி, இந்த வேலையை குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய வேலையை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி அந்த அதிகாரத்தை யார் நமக்கு கொடுத்துருக்கணும்? சர்வ வல்ல பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்துருக்கணும். கொடுத்துருக்கிறாரா இல்லைங்களா? அப்போ முதலாவது தகுதியில் நம்மகிட்ட இருக்கா இல்லைங்களா? இல்லை. அப்போ நேரம் குறைவாக இருக்கிறதுனால நம்ம அடுத்த பகுதிக்குள்ளே போயிடலாம். ஏன்னா இந்த முதலாவது தகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா தேவன் எப்படி தான் கொடுப்பாரு? அவருடைய எழுத்துக்கள் மூலியமாக தான் கொடுக்குறாரு. எங்காவது நீங்கள் மற்றவங்களை குற்றம் தீருங்கன்னு சொல்லி வசன பகுதியில் காணப்படுதா? ஒருவனையும் நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதீர்கள் தான் வசனம் இருக்க ஒழிய குற்றவாளின்னு தீருங்கன்னு சொல்லி எங்குமே வசனம் இல்லை. அப்போ முதலாவது தகுதி தேவன் அந்த வேலையை நமக்கு கொடுத்துருக்கணும். ஆனால் இன்றைக்கி நமக்கு கொடுத்துருக்குறாருன்னா கொடுக்கல. அப்போ முதல்
பாயிண்ட்டு நம்மக்கிட்ட கிடையாது. சரி பரவாயில்ல, இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது. 2 இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். 2வது பாயிண்ட், இரண்டாவது தகுதி என்னவெனில் நாம் சர்வ ஞானத்தை பெற்றிருக்க வேண்டும் என்பதே ஆகும். சர்வ ஞானத்தை நம்ம என்ன பண்ணணும்னா நம்மக்கிட்ட இருக்கணும். சர்வ ஞானம் எதை அடையாளப்படுத்துதுன்னா பூரண அறிவு. ஒருத்தர் வந்து நம்மகிட்ட சொல்லி தான் நமக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பார்த்தாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பார்த்தாவே அவங்களுடைய இருதயத்துக்குள்ளே என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நமக்கு தெரியும், இந்த பூரண அறிவு நம்மக்கிட்ட இருக்கும்போது. ஏன்னா இப்போ நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்குறீங்க, எந்த நோக்கத்தில் உட்காந்துருக்குறீங்கன்னு எனக்கு தெரியுமா? எல்லாரும் நம்ம பேசுகிறத கூர்ந்து கவனிக்கிறாங்கன்னு சொல்லி என்னால் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. உட்கார்ந்துருக்கிறாங்கன்றதை என்னால் கண்டுபிடிக்க முடியுமே வழிய எந்த நோக்கத்தில் கேட்குறாங்க, இந்த பாயிண்ட் நம்ம எப்படி சரி பண்ணிக்கிறதுக்குன்றதுக்காக கேட்குறாங்களா, இல்லை எப்போ முடிப்பாருன்றதுக்காக உட்கார்ந்து இருக்காங்களா, இல்லை இன்னும் இதில் நம்ம எப்படி நம்மளை சரி செஞ்சுக்கணும்னு கேட்குறாங்களா, இதெல்லாம் என்னால் தீர்மானிக்க முடியுமா? அப்படின்னா தீர்மானிக்க முடியாது. அப்போ எங்கிட்ட ஒருவேளை பூரண அறிவு இருந்தால் நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவேன். இந்த அறிவு எங்கிட்ட கிடையாது. அப்போ இந்த 2ஆம் தகுதி இன்னைக்கு யாருக்காவது இங்கே இருக்குங்களா? பூரண அறிவு, சர்வ வல்லமை நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் இருக்குங்களா? ஏன்னா நம்மகிட்ட கிடையாது. ஒருவேளை உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தலாம். அப்போ 2வது பாயிண்ட்டு நம்மகிட்ட கிடையாது, தகுதியும் கிடையாது. ஒருவேளை கடைசி தகுதி 3வது தகுதி குறித்து நம்ம பார்க்கலாம். 3ஆம் தகுதி என்னவெனில் நாம் முற்றிலும் பாவமற்றவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதே ஆகும். நம்முடைய ஜீவியமும் அப்போ முற்றிலும் பாவமற்ற நிலைமை. ஒருவேளை இந்த மாதிரி நிலையை இன்னைக்கு யாராவது எட்டிட்டோமா? என்கிட்ட பாவமே கிடையாது அப்படின்ற சகோதர சகோதரிகள் யாராவது இங்கே காணப்படுறோமா? காணப்படுறோமா இல்லைங்களா? நீங்கள் அமைதியாக இருக்கிற பார்த்தா இருப்பீங்களான்னு தான் தெரியுது. அப்படின்னா இந்த நிலைப்பாடு யாரும் கிடையாது. ஒருவேளை ஆமாம் அப்படின்னு சொல்ல நம்ம பொய் சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகளாக நாம் காணப்பட்டுருவோம். அப்போ அடுத்த தகுதியை நம்ம பார்த்துடலாம். நம்முடைய ஜீவியமும் குணங்களும் குற்றமற்றவையாகவும் பூரணமாயும் காணப்பட வேண்டும். மேலும் நாம் யாரை நியாயந்திருக்கின்றோமோ அவர் மீதுள்ள அன்பினால் நம்முடைய இருதயங்கள் நிரம்பி வழிய வேண்டும். அப்போ யாரை நம்ம குற்றப்படுத்துகிறோமோ அல்லது யாரை நியாயம் தீர்க்கிறோமோ அவங்க மேலே நமக்கு என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். அப்போ அன்பு இருக்கா இன்னைக்கு? ஏன்னா குற்றப்படுத்துறாங்கனாவே அவங்களுடைய நோக்கம் என்னவாக காணப்படுதுன்னு ஆரம்பத்தில் பார்த்தோம். இன்னுமா ஞாபகம் இருக்கும் அப்படின்னீங்க. அன்பில்லாத நிலை, ஒருத்தங்களை காயப்படுத்தணுன்றத அவங்களுடைய நோக்கமாக காணப்படுது. அது மாத்திரம் கிடையாது, ஒருவேளை அவங்க மீது அன்பு இருந்தால் அவங்க எதை கையாளுவாங்கன்னா தேவனுடைய வார்த்தைகளை கையாளுவாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தைகள் இதுக்கு அனுமதி கொடுக்குதானா? கிடையாது. அன்பான சகோதர சகோதரிகள், அடுத்தது 4வது தகுதி குறித்து நம்ம வாசிக்க கேட்கலாம். வாசிங்க. இத்தகுதிகளில் எத்தனை தகுதிகளை நாம் பெற்றிருக்கிறோம்? நம்ம 4வது தகுதியை தான் வாசிக்க சொன்னோம். சொன்னதே எவ்வளோதான் சொன்னாங்க? 3 தான். 4வது தேடாதீங்க. அப்போ மொத்தம் 3 தகுதி. அந்த 3 தகுதியில் இன்னைக்கு யாரெல்லாம் தேர்ந்தவர்களாக காணப்படுறோம்? எங்கிட்ட 3மே இருக்குது அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா தாராளமாக அந்த ஊழியத்தை செய்யலாம். அல்லது 3ல் 2 இருக்குன்னு சொன்னால் செய்யலாம். அல்லது 3ல் அட்லீஸ்ட் எங்கிட்ட 1 நாள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை செய்யலாம். இன்றைக்கி இந்த 3 தகுதியில் 3 இருக்கிறவங்க யாராவது இருக்கிறோமா? 2 இருக்கிறவங்க இருக்கிறோமா? 1 இருக்கிறவங்க இருக்கிறோமானா 3மே இல்லாதவர்களாகத்தான் நம்ம காணப்படுறோம். அப்போ இந்த தகுதியே இல்லை. தகுதி இல்லாத போது அந்த வேலையை நம்ம செஞ்சால் அது கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்காது. அதனால தான் சகோதரர் சொல்லும்போது இந்த உலகத்தில் நம்ம எந்த தீர்ப்பும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா அதுக்கு அநேக விளக்கங்கள் கொடுக்குறாரு. காலம் இல்லாதனால நம்ம அதை ஸ்கிப் பண்ணுறோம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள்னு சொல்லி தேவனுடைய வார்த்தைகள் சொல்லுது. ஒருவேளை காலத்துக்கு முன்னாடி தீர்ப்பு சொல்லாதீங்கன்னு சொல்கிறாரு. ஒருவேளை காலம் வராதுக்கு முன்னாடியே நம்ம தீர்ப்பு சொன்னால் காலம் வரும்போது நம்ம எப்படி இருக்க மாட்டோம்? தீர்ப்பு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் நம்ம இருக்க மாட்டோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ ஒருவேளை தகுதியே என்கிட்ட கிடையாது, 3 தகுதியில் நான் என்கிட்ட எதுவுமே கிடையாது, ஆனால் இருந்தாலும் நான் நியாயம் தீர்ப்பேன் அப்படின்னு ஒருவேளை நம்ம செயல்பட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, தேவன் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறாரு. சில சட்டத்திட்டத்தோடு கொடுக்குறாரு, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட கொடுக்குறாருன்னு வைங்க. இப்போ நீங்கள் யாரையெல்லாம் சரியாக நியாயம் தீர்க்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் சரியாக தீர்ப்பு கொடுத்து அவங்கள வெளியே தள்ளிடுவேன். ஒருவேளை நீங்கள் நிரபராதியை குற்றவாளின்னு சொல்லி நியாயம் தீர்த்துட்டீங்க அப்படின்னா
அதுக்கு நான் தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அதுக்கு என்ன தண்டனையாக சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் சரியாக நியாயம் தீர்த்தா உங்களுக்கு ஆசீர்வாதம், ஒருவேளை தவறாக நீங்கள் மற்றவங்களை குற்றப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் மரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கிட்டு எத்தனை பேர் இந்த வேலையை செய்வதற்கு நம்ம தயாராக இருப்போம்? சரியாக செஞ்சால் ஆசீர்வாதம், தவறாக செஞ்சால் 2ஆம் மரணம். இப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய வேலையை செய்வதற்கு வாஞ்சியும் விருப்பமும் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், உங்களுடைய வலது கரத்தை நீங்கள் இப்பொழுது உயர்த்தலாம். சரியாக செஞ்சீங்கன்னா ஆசீர்வாதம் இருக்குது, தப்பாக செஞ்சிட்டிங்களா 2ஆம் மரணத்துக்குள்ளே போயிடுவீங்க. இப்போ இதை ஏற்றுக்கிட்டு இதுக்கு நான் சரி அப்படின்னு சொல்லி யாராவது கை தூக்க முடியுமா? அப்படின்னா கை தூக்க முடியாது அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ நம்மக்கிட்ட தகுதியே கிடையாது. ஆனால் ஏன் தகுதி இல்லாமல் அந்த வேலையை நம்ம செய்யணும்? இன்னைக்கு செய்கிறோமா? இன்னைக்கு அந்த வேலையை நம்ம செய்கிறோமா இல்லைங்களா? செய்கிறோமா இல்லைங்களா? செய்கிறோம். சில பலவீனங்களை செய்கிறோம். ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அறியாத காலங்களில் தேவன் என்ன பண்ணுறாருன்னா காணாதவர் போல இருந்துக்கிறார். அடுத்தது, ஏன்னா நமக்கு ஏற்கனவே முன்னாடி ஓடி முடித்த அப்போஸ்தலர் பவுல் இருக்கிறாரு. அவர் தன்னுடைய சொந்த சரீரத்தை தான் என்ன பண்ணுறாருன்னா அடக்கி ஒடுக்கினார். அப்போ நாம் கூட நம்முடைய சொந்த சரீரத்தை தான் அடக்கி ஒடுக்கணுமே ஒழிய உடன் சகோதர சகோதரிகளுடைய சரீரங்களை நொறுக்குவர்களாக நம்ம காணக்கூடாது. அதனால தான் வசனம் சொல்லுது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஏன் அவங்க பாக்கியவான்கள்னு சொல்லி தேவன் சொல்லணும்? ஏன்னா அவங்க இரக்கமுள்ளவர்கள், அதனால் பாக்கியவான்களாக தேவன் பார்க்குறாரு. ஒருவேளை இரக்கம் இல்லைன்னா பாக்கியவான்களாக இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க. அப்போ இரக்கமுள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள். அவங்களுக்கு தான் தேவன் என்ன பண்ணுவார்னா இரக்கம் காட்டுவார். ஒருவேளை இரக்கம் இல்லாதவங்களுக்கு தேவன் இரக்கம் பாராட்டுவாரா? பாராட்ட மாட்டார். அப்போ நாம் ஒருவேளை குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய நபர்களாக இருந்தோம் அப்படின்னா நம்ம இரக்கமுள்ளவர்களாக காணப்படுறோமா, இரக்கமற்றவர்களாக காணப்படுறோமா? இரக்கமற்றவர்களாக தான் காணப்படுறோம். அப்போ இரக்கமற்றவர்களாக காணப்பட்டால் தேவன்கிட்ட நம்ம இரக்கம் வாங்க முடியுமா? அப்படின்னா வாங்க முடியாது. அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் யாரையும் குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு எந்த அளவை வச்சு அளக்கிறோமோ அதே அளவு தான் தேவன் நமக்கு என்ன பண்ணுவார்னா அளப்பார். வாசிக்கலாம் கொஞ்சம் வேகமாக. நாம் அனைவரும் மாபெரும் நியாயாதிபதியினிடத்தில் மற்றும் சர்வ ஞானமுள்ள நியாயாதிபதியினிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகையால் நம் சொந்த விஷயத்தை கவனித்துக் கொள்வதும் இன்னுமாக தேவனுடைய பரிசோதிக்கும் பார்வையை நாம் வெற்றிகரமாய் கடந்து போக முடிப்பவர்களாக தக்கதாக நம்முடைய சொந்த குணங்களையும் நடத்தைகளையும் கவனித்துக் கொள்வதும் நமக்கு ஏற்ற காரியமாயிருக்கும். இதுவே நமக்கு ஏற்ற காரியமாக காணப்படும். நாம் செய்ய வேண்டிய இக்காரியத்தின் மீது நாம் சரியாய் கவனம் செலுத்துவோமே ஆனால் மற்றவர்களுடைய குறைவுகள் அல்லது தப்பிதங்கள் குறித்து விசாரிப்பதற்கு நமக்கு விருப்பமும் நேரமும் இராது. ஆகாயத்தை அடிக்கிறவனாக காரியங்களை நம்ம சீர்தூக்கி பார்த்தாவே மற்றவங்களுடைய பலவீனங்களை சீர்தூக்கி பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. அது மாத்திரமில்ல, ஏற்கனவே சொன்ன பிரகாரமாக அப்போஸ்தலர் பவுல் பற்றி பேசுகிறாரு. தன்னுடைய சொந்த சரீரத்தை தான் என்ன பண்ணார்னா அடக்கி ஆண்டார். அப்போ தேவன் இப்படிப்பட்ட போராட்டத்தை தான் சொல்கிறாரு. நம்மளை நாமளே சீர்தூக்கி பாருங்கன்னு தான் சொல்கிறாரே ஒழிய மற்றவங்களை சீர்தூக்கி பாருங்கன்னு சொல்லலை. அப்போ மற்றவங்களை நம்ம சீர்தூக்கி பார்க்கக்கூடாது அப்படின்னா நம்மளை நாமளே சீர்தூக்கி பார்க்குறதா ஒரு நல்ல ஓட்டம். ஒருவேளை நம்ம மற்றவங்களை சீர்தூக்கி பார்த்தோம் அப்படின்னா அது இந்த ஓட்டத்தை விட்டு வெளியே போய் ஓடிட்டு இருக்கிறன்றதுக்கு அடையாளமாக இருக்குது. அடுத்தது, காலம் நமக்கு குறைவாக இருக்கிறதுனால நம்ம அடுத்த பகுதிக்குள்ளாக நம்ம போயிடலாம். எங்கே வாசிக்கலாம்னா மத்தேயு 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் இருக்கக்கூடிய ஸ்லைடை நம்ம வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனம் 1-2. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும் என்று கூறியுள்ளார். அடுத்த ஸ்லைட்.
நீங்கள் எதை மற்றவர்களுக்கு அளப்பீர்களோ அதையே நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். நம்மளுடைய உடன் சகோதர சகோதரிகளுக்கு எந்த விதமான நியாய தீர்ப்பை செய்கிறோமோ அதே தீர்ப்பு தான் தேவனை நமக்கு என்ன பண்ணுவார்னா செய்வார். நம்ம மற்றவங்களுக்கு எதில் அளக்கிறோமோ அதே அளவு தான் நமக்கு அளப்பார். நாம் ஒருவேளை மற்றவங்களுக்கு லிட்டரில் அளந்தோம்னா தேவன் நமக்கு எதை தான் பண்ணுவார்? லிட்டரில் தான் அளப்பார். அதுவும் எப்படி அளப்பாருன்றதை வாசிங்க. நீங்கள் மற்றவர்களுக்கு அளந்ததிலிருந்து வேறுபட்ட அளவிலுள்ள ஏதோ ஒன்றை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறதில்லை. மாறாக நீங்கள் மற்றவர்களுக்கு எதை அளக்கிறீர்களோ அது போலவே துல்லியமாக உங்களுக்கும் கொடுக்க போகிறார். எப்படி கொடுப்பாருங்களா? கொஞ்சம் முன்ன பின்னால பார்த்து அளக்க மாட்டாரு. எப்படி அளப்பாருங்களா? அளக்கிறவர் யாருங்க? ரேஷன் கடைக்காரர் கிடையாது. சர்வவல்ல பிதாவாகிய தேவன். அவர் அளவு எப்படி இருக்குன்னா மிக துல்லியமாக இருக்கும். நம்ம மற்றவங்களுக்கு எப்படி அளக்கிறோமோ அதே அளவு தான் நமக்கும் அளக்கப்படும்ன்றது கூட நம்ம எச்சரிக்கப்படுகிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அடுத்ததாக இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம முதலாவது எங்கே துவங்கணும்னா நம்மக்கிட்ட இருந்து தான் நம்ம துவங்கக்கூடியவர்களாக காணப்படணும். மாறாக உடன் சகோதர சகோதரியுடைய பலவீனங்களை சீர்தூக்கி பார்க்கக்கூடாது. அப்போ நம்ம இடத்துல இன்றைக்கி இப்படிப்பட்ட காரியங்களை சீர்தூக்கி பார்க்கணுன்னா இதை எவ்வளோ நாள் நம்ம செய்யணும்? எவ்வளோ காலப்பகுதி வரைக்கும் நம்மளை சீர்தூக்கி பார்க்கணும்? நம்முடைய வாழ்நாள் முழுக்க நம்ம என்ன பண்ணணும்னா செய்யக்கூடியவர்களாக காணப்படுறோம். அதனால தான் சகோதரர் ஒப்புமையில் சொல்லும்போது நீங்கள் உங்களுடைய சொந்த தோட்டத்தை என்ன பண்ணாங்கன்னா இருக்கக்கூடிய களைகளை எடுத்து போட்டு உங்களுடைய சொந்த தோட்டத்தை நல்லா வைங்க. மற்றவங்களுடைய தோட்ட களைகளாக இருக்குன்னு சொல்லி மற்றவங்களுடைய தோட்டத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய களைகள்லாம் எடுத்துட்டு நல்ல பூவும் காயுமா பூத்து குலுங்குனாவே அதை பார்த்தே மற்றவங்க என்ன பண்ணிடுவாங்க? அவங்களுடைய சொந்த தோட்டத்தை சரி செஞ்சுக்குவாங்க. இப்போ இந்த பாதையில் வந்துட்டு நீங்கள் இப்படி இருங்க அப்படி இருங்க சொல்கிறது எப்படி இருக்கும்? இந்த பாதையில் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு உட்பட்டு கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது நம்முடைய நடக்கைகளும் நம்முடைய கிரியைகளும் நம்முடைய பேச்சுகளும் பார்க்கக்கூடிய மற்ற உடனங்கங்களுக்கு எப்படி இருக்கும்? எது வேல்யூபிளாக இருக்கும்? நம்ம போய் சொல்கிறது அவங்களுக்கு இம்பேக்ட் உருவாக்குமா அல்லது நம்முடைய வாழ்க்கை முறை மற்றவங்களை மாற்றுமா? வாழ்க்கை முறை. அப்போ நீங்கள் நம்ம வெறும் வாயின் வார்த்தைகளை சொல்கிறத காட்டிலும் நம்மளுடைய வாழ்க்கை முறையில் காட்டினாவே அதுவே மற்ற உடனங்கங்களுக்கு ஒரு பெரிய படிப்பினையாக காணப்படுறதை கூட நம்ம பார்க்குறோம். அடுத்த பகுதிக்குள்ளாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ நாம் குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய வேலையை நம்ம செய்யலை. குற்றம் கண்டுபிடிக்கக்கூடியவங்க மத்தியில் நம்ம இடத்துல ஒரு வேலை நம்ம இருக்கிறோம். 2 பேர் வந்து இன்னொரு சகோதரனை பற்றியோ சகோதரி பற்றியோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நாம் செய்யலை, ஆனால் மற்றவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க, அது நமக்கு தெரிய வருது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அங்கே யார் தான் தவறு செஞ்சிட்ருக்கிறான்? இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கிறேன், எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ யார் தான் பாவம் பண்ணிகிட்டு இருக்கிறான்? யார் பாவம் பண்ணிட்டு இருக்கான்? எக்ஸ் ஒய் அவங்க தானே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சும்மா உட்காந்துட்டு தானே கேட்டுட்டு இருக்கிறோம். இது ஒரு பாவமா? நூற்றி 17 அதை எதனுடைய கண்டினியூட்டி அப்படின்னா சகோதரனை குறித்து தீமையாய் பேசப்படுவதை அல்லது நியாயம் தீர்க்கப்படுவதை அல்லது அவதூறாய் பேசப்படுவதை காது கொடுத்து கேட்பதில் ஏதேனும் தவறு இருக்கின்றதா? ஆம், அதுவும் தவறுதான். பொருளை திருடுகிறவன் எப்படி சட்டத்திற்கு முன் கண்டனத்திற்குரியவனாய் இருக்கின்றானோ அது போலவே திருடின பொருட்களை வாங்குபவனும் கண்டனத்திற்குரியவனாக இருக்கிறான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். குற்றம் கண்டுபிடிக்கக்கூடியதும் பாவம்தான். அதை செவி கொடுத்து இன்னொருத்தர் கேட்குறாரு இல்லைங்களா, அதுவும் பாவம்தான். அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத இன்னொருத்தர் நம்ம கேட்குறோம் பார்த்தீங்களா, கேட்குறதுல ஏதாவது தவறு இருக்கா அப்படின்னா கேட்கறது கூட இதுதான் பாவமாகத்தான் காணப்படுது. கண்டினியூ பண்ணுங்க. மறுப்பு தெரிவிக்காமல் தீமை பேசுதலை கேட்டுக்கொண்டிருப்பவன் அவனே தீமை பேசியுள்ளான் என்பது போல் தேவனுடைய பார்வையில் குற்றவாளியாக இருப்பான் என்றும். அப்போ இது யாரே செஞ்ச மாதிரி கணக்கில் வந்துடும். குற்றம் கண்டுபிடிக்கிற ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு பார்த்தீங்களா, அவர் என்ன பாவத்தை பண்ணாரோ அதே பாவ கணக்கு யார் மேலேயும் வந்து விழுகுனா நம்ம மீதும் விழும். நாமளே பேசின மாதிரி தேவன் என்ன பண்ணுறாருனா கணக்கு எடுத்துக்கிறார்.
இது சரியா? நாம் செஞ்சால் நம்ம பழி ஏற்றுக்கலாம், நாம் செய்யலை, மற்றவங்க செஞ்சிட்ருக்குறாங்க, நம்ம ஜஸ்ட்டு காது கொடுத்து கேட்கத்தான் செய்கிறோம். ஆனால் பாவம் பழி யார் மேலே வருது? திருடுறதும் தப்பு தான், திருட்டு பொருள் வாங்குறதும் தப்பு தான். அப்போ திருடவனுக்கு என்ன தண்டனையோ அதை தான் திருட்டு பொருள் வாங்கினவங்களுக்கும் தண்டனை. அப்போ குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய வேலையை செய்கிறது பாவம் தான் செய்கிறாரு, அதை காது கொடுத்து கேட்கக்கூடியவங்களும் என்ன தான் பண்ணுறாங்கன்னா பாவம் தான் செய்கிறாரு. ஏன் இது சகோதரர் அப்படி சொல்லணும்? நாம் செஞ்சோமா? செய்யலை, காது கொடுத்து தானே கேட்டோம். இதில் என்ன இது ஏன் தேவன் வந்து பாவம்னு சொல்லி சொல்கிறாருன்னா, ஒரு அவயம் பாடுபட்டா இன்னொரு அவயம் என்ன பண்ணுங்க? பாடுபடணும். இப்போ காலுக்கு அடிபட்டா கண் என்ன பண்ணணும்? அழுகணும். கை என்ன பண்ணணும்? உதவி செய்யணும். ஒரு வேளை கால் அடிபட்டு ரத்தம் வந்துட்டுருக்கு, கை கண் எந்த வேலையும் செய்யலை அப்படின்னா என்ன அர்த்தங்க? என்ன அர்த்தம்? சுகர் அதிகமாகி போச்சுன்னா? ஏன்னா சுகர் அதிகமாக இருந்தால் தான் காலில் ரத்தம் வந்தால் நமக்கு ஒன்றுமே ஃபீல் ஆகாது. ஒருவேளை நல்ல ஒரு சரீரமாக இருந்துச்சு அப்படின்னா கால் அடிபட்டால் கை உதவி செய்யும், கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். சரிங்களா? இதுதான் ஒரு நல்ல மனித உருவம், உடல் அமைப்பு. இப்போ அங்கே குற்றப்படுத்துறது யாரு? சகோதரனோ சகோதரியோ? உடன் சகோதர சகோதரியை பற்றி தான் அவங்க பண்ண போகிறாங்க. இப்போ நாம்பளும் யாரு தான்? சரீர அங்கங்கள். அப்போ ஒரு சரீர அங்கத்தை பற்றி இன்னொரு சரீர அங்கம் குற்றப்படுத்திட்டு இருக்கு. இப்போ இப்படி குற்றப்படுத்தும் போது காது கொடுத்து கேட்டோம் அப்படின்னா உண்மையிலுமே அந்த சகோதர சகோதரி மீது நமக்கு அன்பு இருந்தால் அதை நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோமா? கேட்க மாட்டோம். எப்போ? அந்த சகோதர சகோதரிகள் மீது அன்பு இருக்கும்போது. அதுக்கு தான் சகோதர உதாரணம் சொல்கிறாரு. ஒரு தாயிட்டு போய் தன்னுடைய குழந்தை வந்து இப்படி தப்பு பண்ணிட்டாருன்னு போய் சொல்லி பாருங்க, எப்படி நீங்கள் சொல்கிறீங்க என் பையன் தான் செஞ்சாருன்னு ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் சரிங்க சொல்லிட்டேன், கொஞ்சம் தண்ணி கொடுங்க குடிச்சிட்டு போகிறேன்னா தண்ணியும் கிடையாது ஒன்றும் கிடையாது போயா அப்படின்றவாங்க. இதுவே அந்த பையனை பற்றி ரொம்ப நல்ல பையங்க, ஸ்கூலில் நல்லா படிப்பா, அப்படி எல்லாத்துட்டையும் நல்லா பழகுவா, அப்படி ரொம்ப ஒழுக்கமான பையன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வரேங்கன்னு கிளம்பி பாருங்க. அட பரவாயில்ல வாங்க, வெயிலாக இருக்குது, மோர் கொஞ்சம் குடிக்கலாம், ஜூஸு குடிக்கலாம், அப்புறம் வேறு என்ன பையன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்? அவர் யார்? தன்னுடைய சொந்த குமாரன், தன்னுடைய சொந்த பையன், தன்னுடைய சொந்த கணவர், தன்னுடைய சொந்த மனைவி, தன்னுடைய சொந்தம். அதனால் என்ன பண்ணுறேன்னா அவங்க மேலே அன்பு இருக்கிறதுனால அவங்கள பற்றி தப்பாக சொன்னால் பொங்கிடுறோம், நல்லது சொன்னால் மகிழ்ச்சியாக கேட்குறோம். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் சரீர அங்கங்கள். அப்போ நம்முடைய ஒரு அவயம் பாடுபட்டால் இன்னொரு அவயமும் பாடுபடணும். அப்போ நம்மளுடைய உடன் சகோதர சகோதரிகளை பற்றி யாராவது தீமையாக பேசினா உடனே அதை என்ன பண்ணணும்னா தடுக்கணும். கடைசி வரைக்கும் கேட்டுட்டு இல்லை பிரதர் அவரெல்லாம் அப்படி செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட தீமையான காரியங்கள் பேச ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணணும்னா ஆரம்பத்தில் அதை என்ன பண்ணணும்னா ஸ்டாப் பண்ணிட்டணும். இது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இருக்குது. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அடுத்தது நம்ம இறுதி பகுதிக்குள்ளாக போயிடலாம், ஏன்னா காலம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்போ ஒருவேளை நம்ம இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 15:1. ஏன்னா தப்பு செஞ்சவங்க யார் தானே? கிரிமினல் தான். அதை காது கொடுத்து கேட்குறவங்களுக்கும் அவர் என்ன பேர் கொடுக்குறாருன்னா கிரிமினல் தான் சொல்லி கொடுக்குறாரு, குற்றவாளின்னு தான் சொல்கிறார். நம்மளாம் பரிசுத்தமாவதற்காக அழைக்கப்பட்டோமா, கிரிமினல் ஆகிறதுக்காக இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறோமா? பரிசுத்தமாவதற்கு. ஒருவேளை இப்படிப்பட்ட பலவீனங்கள் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம யாரு? பரிசுத்தவானா கிரிமினலா குற்றவாளியா? யாருங்க? குற்றவாளி ஆங்கிலத்தில் சொன்னால் கிரிமினல். ஆனால் அழைப்பு எதுக்காக வந்திருக்குன்னா பரிசுத்தவான்கள் பரிசுத்த வாட்டிகளாக ஆவதற்கு. சரி, இப்போ நம்ம வாசிக்கலாம் சங்கீதம் 15:1. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? அப்போ வசனம் தெளிவாக சொல்லுது. இங்கே யார் கூடாரத்துக்குள்ளே போவாங்கன்னு சொல்லலை. மாறாக என்ன சொல்கிறாருன்னா உங்களுடைய கூடாரத்தில் யார் தங்குவாங்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துருச்சு? கூடாரத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்றது ஒரு செயல்பாடு முடிஞ்சிருச்சு. அப்படி அந்த செயல்பாட்டுக்குள்ளே வந்தவங்க யார் தங்குவாங்க அப்படின்றது தான் இங்கே சொல்லப்பட்ட கேட்கப்பட்ட கேள்வியாக இருக்குது. அதுக்கு பதிலை நம்ம வாசிக்க கேட்கலாம். பிரவேசித்த பிற்பாடு யார் தங்குவான் என்று தெரிவிக்கின்ற 3வது வசனம் வாசிங்க. 3வது வசனம்.
அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு யார் தங்குவாங்க? தேவனுடைய வாசஸ்தலத்துல யார் தங்குவாங்க அப்படின்னா, தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். யாருதான் தேவனுடைய வாசஸ்தலத்துல தங்க முடியும்? இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய சகோதர சகோதரிகள் மாத்திரமே தான் அந்த அழைப்புக்குள்ள போக முடியும். அன்பான சகோதர சகோதரிகளை, குற்றம் கண்டுபிடிக்கக்கூடியது பெரிய குற்றமா அப்படின்னா ஆமா. ஏன்னா ஒருவேளை அந்த வேலையை செஞ்சா எங்க போக மாட்டோம், அவருடைய வாசஸ்தலத்துக்குள்ள போக மாட்டோம். அப்ப யாருதான் போவாங்கன்னு சொல்லிட்டாரு? நாவினால் புறங்கூறாமதவங்க, தோழனுக்கு தீமை செய்யாதவங்க, அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் கேட்காமலும் இருக்கிறவங்க. அப்போ இதெல்லாம் யார் செய்வா? குற்றம் கண்டுபிடிக்கக்கூடியவங்க செய்வாங்க. அப்போ அவங்க எங்கே போக முடியாதுன்னா தேவனுடைய வாசஸ்தலத்துக்குள்ளே போய் தங்கி இருக்க முடியாது. அன்பான சகோதர சகோதரி, அதனால தான் சொல்கிறாரு, இந்த ஒரு சின்ன காரியம்னு சொல்லி நீங்கள் நினச்சிட வேணாம். இந்த ஒரு காரியம் சின்னதாக இருந்துட்டாலும் நீங்கள் எங்கே போகாமல் உங்களை தடுத்துரும் அப்படின்னா தேவனுடைய வாஸ்துக்களுக்கு போயிட்டு நீங்கள் தங்குவதை தடை செஞ்சிடும். அப்போ அதை எதை அடையாளப்படுத்துது? இந்த அழைப்பிலிருந்து நம்ம புறம்பா நம்மளை தேவன் தள்ளி போட்டுருவார்ன்றது சொல்கிறார். அன்பான சகோதர சகோதரிகள், சரி, இப்போ கடைசியாக கூட இருக்கிறவங்க சொன்னால் நம்மளாம நம்பாமல் கூட இருந்துக்கலாம். ஒருவேளை நல்ல வளர்ந்த ஒரு சகோதரனோ சகோதரியோ இன்னொரு சகோதரனை பற்றி நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறது? கேட்கலாமா கேட்கக்கூடாதா? ஏன்னா சொல்கிறவர் யாருன்னா நன்கு வளர்ச்சி அடைஞ்ச ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி. அவங்க வந்து சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ஸ்லைடு எதை எடுத்து போட முடியுங்களா? ஒருவேளை சத்தியத்தில் மிகவும் உயர்வாக காணப்படும் ஒரு சகோதரன் வந்து மற்றொரு சகோதரனுக்கு எதிராக ஏதேனும் பேசினால் நாம் நம்பாமல் இருக்க முடியுமா என்ன? பதில் இல்லை. பரலோகத்திலிருந்து தேவதூதனே வந்து உங்களிடம் கூறினால் கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. இதோ சட்டங்களை கொண்டுள்ள புத்தகமாகிய வேதாகமம் இருக்கின்றது. எனது நண்பர்களை அதையே பின்பற்றுங்கள், சரியாக காணப்படுவீர்கள். ஆகவே யார் எதை சொன்னாலும் சரி, தேவனுடைய வார்த்தைகள் இருக்குது, அந்த வார்த்தைகளின் பிரகாரம் நம்ம கையாளணும். ஒருவேளை வார்த்தைகளை வச்சு சீர்தூக்கி பார்க்கும்போது அவங்க ஒருவேளை குற்றம் செய்யக்கூடியவர்களாக காணப்பட்டிருந்தா அதை அவங்களுக்கு உணர்த்தவோ, அப்படி அவங்க உணர்ந்து அதிலிருந்து விடுபட்டுட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை அப்போவும் அவங்க உணர்வடையிலையா, அவங்கள நம்ம என்ன பண்ணலான்னா கண்டுக்காமல் தேவன்கிட்ட அவங்கள ஒப்பு கொடுத்துட்டு நம்மளுடைய வேலையை நம்ம தொடர்ந்து செய்யக்கூடிய சகோதர சகோதரிகளாக நம்ம காணப்படுவோம். அன்பானவர்களே, ஏன்னா இந்த குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய ஆவி யாருடையதுங்க? பிசாசு உடையது. இந்த குணத்தை இன்னைக்கு நாம் வெளிப்படுத்தினா நாம் கூட யாருடைய பிள்ளைகளாக இருந்துருவோம் அப்படின்னா பிசாசனுடைய பிள்ளைகளாக காணப்படுவோம். அன்பான சகோதர சகோதரிகளை, ஆகவே இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் நம்ம இடத்துல இன்னைக்கு காணப்படுதான். ஒருவேளை இது தொடர்ந்து காணப்பட்டுச்சு அப்படின்னா இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எடுத்து போடக்கூடியவர்களாக காணப்படணும். ஒருவேளை இதை நம்ம எடுத்தும் போடாமல் தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியாமல் தொடர்ந்து செய்யக்கூடிய சகோதர சகோதரிகளாக இருந்துட்டா நம்ம குற்றவாளிகளாக தேவன் நம்மளை பார்ப்பாரு. அது மாத்திரம் கிடையாது, இப்படிப்பட்ட பரிசுத்தமான பாதையிலிருந்து நம்ம எங்கே போயிடுவோம் அப்படின்னா வழி விலகி போய் நம்முடைய வாய்ப்பையே நம்ம இழந்து போகக்கூடிய சகோதர சகோதரிகளாக நாம் காணப்படுவோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆகவே இப்படிப்பட்ட பலவீனமான விரும்பத்தகாத ஒரு குணாதிசயம் நம்ம இடத்துல ஒரு வேளை காணப்பட்டுச்சுன்னா தேவன் அறியாமையில் இருக்கக்கூடிய காலங்களை அறியாதவர் போல காணப்படுறாரு. ஆகவே இப்போ நம்ம தேவனுடைய வார்த்தைகள் கொண்டு நம்ம அறிஞ்சுக்கிட்டோம்.
தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம இடத்துல காணப்படாத அளவுக்கு நம்ம மிகுந்த ஜாக்கிரதையாக இருந்து இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் நம்ம கிட்ட வளராத அளவுக்கு தேவன் தாமே நம்ம யாவருக்கும் கிருபை செய்வாராக. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நமக்கு தந்திட்ட சர்வ வல்ல பிதாவாகிய தேவனுக்கு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய தனிப்பட்ட நன்றிகளை நாம் ஏறெடுத்துக் கொள்வோமாக. இந்த வாய்ப்பினை தந்த சர்வ வல்ல பிதாவாகிய தேவனுக்கு மாத்திரமல்ல, வாய்ப்பு தந்த என்னுடைய உடன் அங்கங்களாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளாக உங்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமீன். அன்பான சகோதர சகோதரிகளே, காலம் அதிகமானதுனால அந்த கேள்வி பதிலானது இல்லை என்பதை உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறேன்.